நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. தொலைக்காட்சியின் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் ஜோஸ், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் வேளாங்கண்ணி, ரொம்ப 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 நல்லா இருக்கிறேன். எல்லா நாள் போல இன்றைய நாளும் மகிழ்ச்சி. ஓகே, ஸோ இன்னைக்கு நேரா கதைக்குள்ள போயிடலாம். என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனும் மெழுகுதிரியும் ஒன்னே ஒன்று சந்திச்சுக்கிச்சு. இது ஃபேண்டசி ஸ்டோரி. உடனே கேட்கக்கூடாது, சூரியனுடைய அந்த நெருப்பு உருகிடும்ல அப்படின்னா தெரியும். நீங்கள் அடுத்த கேள்விக்கு வருவீங்கன்னா, ஸோ இது வந்து ஃபேண்டசி ஸ்டோரி. அதனால ரெண்டு என்ன ஆகிடுச்சு, ஒன்று மீட் பண்ணிக்கிச்சு. மெழுகுதிரி ரொம்ப சோகமாக இருந்துச்சு. அப்போ சூரியன் கேட்குது, ஏன் நீ ரொம்ப சோகமாக இருக்கிற அப்படின்னு. நீ இருக்கிறப்போ என் வெளிச்சம்லாம் யாருக்கும் தேவையில்லை, நான் இருக்கிறதே வேஸ்ட்டு. ஸோ நீ இவ்வளோ பிரகாசமாக இருக்க, எவ்வளோ பெருசாக இருக்கிற, நீ எவ்வளோ நேரங்கள் உன்னால் ஒளியை தர முடியுது. என்னால் கொஞ்ச நேரம் தான் ஒளியை தர முடியுது, கொஞ்சம் தூரத்துக்கு தான் என்ன பண்ண முடியுது, ஒளியை தர முடியுது. ஸோ இதெல்லாம் எனக்கு கடவுள் படைப்பில் பாரு, என்னை இப்படி தேவையில்லாமல் படைச்சிட்டாருன்னு சொல்லி மெழுகுதிரி என்ன பண்ணிருக்கேன் ஃபீல் பண்ணி. உடனே சூரியன் சொல்லிச்சான், என்னுடைய ஆப்சன்ஸ்ல நீ யோசித்து பாரு. நான் இல்லாத பொழுது, நான் இருக்கிறப்ப நீ இவ்வளவு விஷயத்த நீ சொல்ற, ஓகே, நான் இல்லாத பொழுது, நான் எங்க இடம் சுத்தி இருட்டா இருக்குது, அந்த நேரத்துல உன்னுடைய வெளிச்சம் எவ்வளவு தூரத்துக்கு தேவையோ அவ்வளவு தூரத்துக்கு நீ என்ன பண்ற, வெளிச்சத்தை கொடுக்குற. அப்ப அந்த வெளிச்சம் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குது. அதனால உன்னை கடவுள் என்ன பண்ணல, வீணாலாம் தேவையில்லாமலாம் படைக்கல அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு அந்த சூரியன் சொன்ன விஷயம் அந்த மெழுகுதிரிக்கு மட்டும் இல்ல, நம்ம ஒவ்வொருவருக்கும். ஏன்னா எல்லாருக்குள்ளே இந்த ஒரு மென்டாலிட்டி இருக்குது, என்னை தேவையில்லாம படைச்சிட்டாரு, எனக்கு ஏன் இந்த வாழ்க்கைய கொடுத்தாரு அப்படின்லாம் நிறைய. நமக்கு இது வந்து சொல்லாத மனிதர்கள் இருப்பார்களா அப்படின்னு கேட்டா ரொம்ப ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையில இருக்காங்க. அந்த சொற்பமான எண்ணிக்கையில இருக்கிறவங்க தான் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய மாமனிதர்கள், மேதைகள், மகா முனிவர்கள், துறவி, இப்பெல்லாம் என்ன பண்றோம், அடுக்கி கொண்டே போகலாம் வார்த்தைகள். அவங்க ஏன்னா அவங்க வந்து வாழ்வின் யதார்த்தம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. கடவுளுடைய படைப்புல யாரும் வீணான படைப்பு கிடையாது, எல்லாருக்கும் ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குது. அப்போ இது அவங்களுக்கு நிறைய இருக்குது, எனக்கு கம்மியா இருக்குது தேவைன்னா என்னுடைய பர்பஸ் அந்த கம்மியா இருந்தா போதும். இப்போ ஒரு சமையல் பண்றோம் அப்படின்னா அந்த சமையல்ல வந்து அந்த கடுகுனுடைய வேலை என்னவோ அது கடுகு செஞ்சா போதும், கருவேப்பிலை வேலை என்னவோ அது கருவேப்பிலை செஞ்சா போதும், அதனுடைய சுவை கொடுத்தா போதும். இதுல வந்து மசால் தான் எல்லா இடத்துலையும் ஒரு மஞ்சள் தூணோட எல்லாம் மஞ்சளாயிருது, ஆனா நான் கருவேப்பிலை இருக்கிற எல்லாம் பச்சையா மாற மாட்டேங்குது, அது வருத்தப்பட வேண்டிய தேவை கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அது போல ஒவ்வொரு பர்பஸ் அப்படிங்கிறது இருக்குது. அப்ப யாருமே கடவுளுடைய படைப்பில் வீணானவர்கள் கிடையாது. ஓகே, சூப்பரா சொன்னீங்க ஜோஸ். இந்த ஸ்டோரியோட இந்த நாளை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம். அடைக்கல தாயே மாமரியே வாழ்த்தி வணங்குகிறோ, அகிலம் போற்றிட உயர்ந்த தாய் வாழ்த்தி வணங்குகிறோ. அடைக்கல தாயே மாமரியே வாழ்த்தி வணங்குகிறோ, அகிலம் போற்றிட உயர்ந்த தாயை வாழ்த்தி வணங்குகிறோ.
தாயினும் சிறந்த தயவான தேவனுக்கே நீ தாயானி. தாயினும் சிறந்த தயவான தேவனுக்கே நீ தாயானி. ராதலினால் நீராதாம் புதல்வன், நாதலினால் நீராதாம் புதல்வன். அனைவரும் போற்றும் தாயானி, அனைவரும் போற்றும் தாயானி. அடைக்கல தாயே மாமரியே வாழ்த்தி வணங்குகிறோ. அகிலம் போற்றிட உயர்ந்த தாய் வாழ்த்தி வணங்குகிறோ. திருமறை போற்றும் திருமகளே, திருச்சபையோரின் தேற்றரவே. திருமறை போற்றும் திருமகளே, திருச்சபையோரின் தேற்றரவே. அரும் பெரும் நலன்களை வழி அடைந்தோம், அரும் பெரும் நலன்களை வழி அடைந்தோம். அகமகிழ்ந்துமக்கே நன்றி சொன்னோம், அகமகிழ்ந்துமக்கே நன்றி சொன்னோம். அடைக்கல தாயே மாமரி வாழ்த்தி வணங்குகிறோ. அகிலம் போற்றிட உயர்ந்த தாயே வாழ்த்தி வணங்குகிறோ. அடைக்கல தாயே மாமரி வாழ்த்தி வணங்குகிறோ. அகிலம் போற்றிட உயர்ந்த தாயே வாழ்த்தி வணங்குகிறோ. சிறப்பான ஆலய தரிசனம் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். சூப்பரான ஒரு குட்டி ஸ்டோரி ஜோஸ். ஏன்னா இது வந்து எப்படி சொல்றது, ஒரு ஃபேமிலிக்குள்ளவே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா. அண்ணன் நல்லா இருப்பாங்க, தம்பி கொஞ்சம் லோவா இருப்பாங்க, இல்லைன்னா தம்பி நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க, அண்ணன் அவங்களுக்குள்ளவே இருக்கும். அவன் மட்டும் இருந்தா போதும், நம்ம வேற என்னத்துக்கு பிறந்தோம் அப்படின்லாம் ஃபீல் பண்றவங்களா இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பர்பஸ் இருக்கு. அது என்ன பர்பஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு லைஃபை வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இன்னைக்கு நாளில் நம்ம எதை குறித்து சிந்திக்க போறோம் ஜோஸ்? இன்னைக்கு நாள் சிந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் அதிக ரகசியங்கள் தாங்கிய இடம், இல்லை அதிகமான ரகசியங்கள் புதைந்துள்ள ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தருடைய மனசை என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவ்வளோ ரகசியங்கள் என்ன இருக்குதா புதைந்திருக்கிறது. இந்த ரகசியங்கள் பற்றி கூட ஒரு கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னதாக ஒரு எபிசோடு ஒன்று பண்ணோம். அப்போ ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. ஒருத்தர் ஹிட்லருடைய காலத்தில் எவ்வளவோ குழந்தைகளை காப்பாற்றிய ஒரு நபர், அவர் காப்பாற்றினது வெளியே தெரிஞ்சு அந்த குழந்தைகளை கொன்றுவாங்கன்னு சொல்லி அவரோட மனசுக்குள்ளேயே நமக்கு ரகசியமாக வச்சு கிட்டத்தட்ட 40 எத்தனையோ ஆண்டுகள், கிட்டத்தட்ட 60 எவ்வளோ ஆண்டுகள் ஆயிடுச்சு, 40 100 120 வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா. அது ஆல்மோஸ்ட் 100 ஆகப்போகுது, 80 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அந்த நேரத்தில் அவங்களுடைய மனைவிக்கு அது தெரிய வந்து அவங்க மனைவி என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த டைரி எடுத்து படிக்கிறப்ப என் கணவர் இப்படி இவ்வளோ வேற காப்பாற்றிருக்கிறாரான்னு சொல்லி அந்த ஆட்களெல்லாம் வர வச்சு அவங்ககிட்ட இவர் தான் அவங்களை காப்பாற்றணும்னு சொல்லி அப்போ தான் அந்த ரகசியம் என்ன ஆகுது, வெளியே வருது. அது வரைக்கும் மனசு என்ன பண்ணியிருக்கிறார், மனசுக்குள்ளே ரகசியமாகவே வச்சிருக்கிறாரு. அப்போ எல்லாருடைய இதயங்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட ரகசியங்கள் நிறையா இருக்குது. சில விஷயங்கள் நமக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு இருக்கும், ஆனால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. இப்போ சில ரகசியங்கள் ரகசியமாகவே இருக்க வேண்டும். அதை பற்றி நான் பேசலை. நாங்கள் இங்கே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சில விஷயத்தை எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கணும், ஆனால் என்னால் என்ன பண்ண முடியல, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அதை நான் எனக்குள்ளே ரகசியமாக வச்சுக்கிறேன். அப்போ என் இதயத்தில் இருந்து நான் பேச வேண்டும் என நினைப்பதை என்னால் பேச முடியவில்லை. அதை பேசுவதற்கு என்ன செய்வது, அதுதான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ முதல் விஷயம், இது எடுத்த உடனே மாறிடுமா அப்படின்னு கேட்டால் எதுவுமே எடுத்த உடனே மாறாது. எல்லாத்துக்குமே அதற்கான காலங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும், கொடுத்தாகணும். அப்போ இன்னையிலேருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, என் மனசுல நான் நினைக்கிற விஷயத்த ஃப்ராங்கா ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்த என்ன பண்ணுவேன், பேசுவேன். அது அலுவலகமாக இருந்தாலும் சரி, இல்லை நம்முடைய குடும்பமாக இருந்தாலும் சரி. வீட்டில் வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, இந்த பேண்ட் ஷர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் நல்லா இருந்துச்சுன்னா என் இதயத்திலிருந்து நான் நல்லா இருக்குன்னு என்ன பண்ணணும், சொல்லணும்.
ஐயோ நான் நல்லா இல்லை, ஆனால் நான் நல்லா இருக்குன்னு சொன்னா தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க, நான் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன்னா அவங்க மனசு சங்கடப்படுமே அப்படின்னு வருத்தப்பட்டு சில நேரங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த உண்மையை மறைத்து நம்ம பொய்யை என்ன பண்ணுவாருங்க பேச ஆரம்பிச்சிடும். அப்போ இதுவே தான் நம்ம என்ன ஆயிடுச்சு, ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இது நமக்கு ஈஸியாக என்ன ஆயிருதுன்னா, என் மனசில் இருக்கிறது என்ன பண்ணாது, பேச விடாது. அப்போ அதை நான் என்ன பண்ணுவோம், பிரேக் பண்ணணும், அதை நான் உடைக்கணும். அப்போ உடைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு நேர்நிலையாக என் மனசில் என்ன தோணுதோ உள்ளதை உள்ளபடி, அதை அவங்க மனசை ஹர்ட் பண்ணாலும் பரவாயில்ல, ஹர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனால் நான் உள்ளதை உள்ளபடி பேச வேண்டும். வந்து நிற்கிறாங்க, நல்லாவே இல்லையா, அந்த சட்டைக்கும் பேண்ட்டுக்கும் மேட்ச் ஆகலையான்னா மேட்ச் ஆகலை அப்படிங்க நம்ம சொல்லிடுங்க. இப்போ சின்ன சின்ன விஷயத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ இயல்பாகவே பெரிய விஷயத்தை நம்மளால ஈஸியாக என்ன பண்ண முடியும், ஃபேஸ் பண்ண முடியும். ஓகே, என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம தொடர்ந்து பேசலாம் ஜோஸ். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை, நமக்கு துணை. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை, நமக்கு துணை. ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் இஸ்ரவேல் மக்கள் சொல்வார்களாக, ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்த போது, அவர்களது சினம் நம்மேல் மூண்ட போது, அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை, நமக்கு துணை. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை, நமக்கு துணை. அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும், பெருவெள்ளம் நம்மீது புரண்டோடியிருக்கும், கொந்தளிக்கும் வெள்ளம் நம்மீது பாய்ந்தோடியிருக்கும். ஆண்டவர் போற்றி போற்றி, எதிரிகளின் பற்களுக்கு அவர் நம்மை இரையாக்கவில்லை. வேடர் கண்ணியினின்று தப்பி பிழைத்த பறவை போலானோம். கண்ணி அருந்தது, நாம் தப்பி பிழைத்தோம். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை, நமக்கு துணை. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை, நமக்கு துணை. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, தினம் ஒரு திருப்பாடல் எனும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் தியானிக்க இருக்கக்கூடிய திருப்பாடலானது திருப்பாடல் எண் 124. இத்திருப்பாடல் சாங் ஆஃப் அசன்ஸ் என்று கூறுவார்கள். அதாவது இஸ்ராயேல் மக்கள் எருசலேமை நோக்கி அவர்கள் பயணம் செய்யும் போதும், எருசலேமை நோக்கி அவர்கள் வழிபடும் போதும் இத்திருப்பாடலை பாடி எருசலேமினுடைய புகழையும் ஆண்டவருடைய மகிமையையும் அவர்கள் சாட்சியமாக வெளிப்படுத்துகின்ற ஒரு திருப்பாடலாக இது இருக்கின்றது. இத்திருப்பாடல் தாவீது அரசருக்கு உரிய ஒரு திருப்பாடலாகவும், அதே போல இத்திருப்பாடல் ஒரு தேசத்தினுடைய மீட்பின் சாட்சியாகவும் இது இருக்கின்றது. நாம் வரலாற்றிலே பார்க்கும்போது இஸ்ராயேல் என்பது ஒரு சிறிய நாடாகத்தான் இருக்கின்றது. அதை சுற்றி வலிமை வாய்ந்த நாடுகள் பல இருந்தாலும், அந்த நாட்டின் மூலமாக எப்போதும் அச்சுறுத்தல்கள் இருந்தாலும் இஸ்ராயேல் நாட்டினர் எப்போதும் அஞ்சியதே கிடையாது.
எவ்வளவு போர்கள் வந்தாலும் எவ்வளவு இடர்கள் வந்தாலும் அவர்களை மீட்பதற்காகவும் அவர்களோடு இணைந்து அவர்களுக்கு எதிராக வருகின்ற ஆபத்துகளை எதிர்கொண்டு போரிட வல்லவராம் ஆண்டவர் அவர்களுக்கு துணையாக இருக்கின்றார் என்கின்ற ஒரு சாட்சியத்தை இத்திருப்பாடலானது வெளிப்படுத்துகின்றது. இதன் மூலமாக இது ஒரு நாட்டினுடைய மீட்பின் சாட்சியமாக இருக்கின்றது. இத்திருப்பாடல் பாபிலோனிய அடிமைத்தனத்திலும் பாடப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதாவது எவ்வாறு அந்த பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை மீட்டு மீண்டும் அவருடைய தாய் நாட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்தார் என்பதையும் கூறுகின்ற ஒரு திருப்பாடலாக இருக்கின்றது. இத்திருப்பாடலிலே அதிகமான இறையியல் கருத்துக்களும் இருக்கின்றது. அதை குறித்து நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் இத்திருப்பாடலின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம், ஆண்டவர்தான் இஸ்ராயேல் மக்களுடைய பாதுகாவலராக இருக்கின்றார். அதிலும் குறிப்பாக இறைவசனம் 1 இவ்வாறாக கூறுகின்றது, ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் இஸ்ராயேல் மக்கள் சொல்வார்களாக. ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழும்போது அவர்களது சினம் நம்மேல் மூண்டபோது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். எனவே ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது நாம் எந்த தீங்குக்கும் அஞ்ச வேண்டாம். அவருடைய உடனிருப்பு நமக்கு இருக்கும்போது நாம் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் முன்னேறி செல்லலாம் என்கின்ற ஒரு புத்துணர்ச்சியையும் ஒரு நம்பிக்கையையும் ஒரு திடனையும் இத்திருப்பாடல் வரிகள் நமக்கு கொடுக்கின்றது. அது மட்டுமல்லாமல் எவ்வளவு வலிமையான ஒரு படை நம்மை சூழ்ந்து வந்தாலும் ஆண்டவர் நம்மை மீட்பார் என்கின்ற வார்த்தையின் மூலமாக நமக்கு இத்திருப்பாடல் கூறுகின்றது. குறிப்பாக இறைவசனம் 3:4 அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும், பெருவெள்ளம் நம் மீது புரண்டோடி இருக்கும், கொந்தளிக்கும் வெள்ளம் நம் மீது பாய்ந்தோடி இருக்கும் என்கின்ற அந்த வார்த்தைகள் நம்மை என்ன குறிக்கின்றது என்றால், எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் கடவுளுடைய மீட்பு எப்போதும் நமக்கு உண்டு என்று இத்திருப்பாடலின் வரிகள் நமக்கு கூறுகின்றது. எவ்வளவு குழப்பமான சூழ்நிலையிலும் தீமைகள் இந்த உலகத்தில் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் நாம் ஆண்டவருடைய உடனிருப்பில் எப்போதும் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் என்று இப்பாடல் வரிகள் நமக்கு கூறுகின்றது. அதோடு அல்லாமல் கடவுளின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையையும் அதே போல மனிதனுடைய இயலாமையும் இத்திருப்பாடல் நமக்கு கூறுகின்றது. எவ்வளவுதான் இடர்பாடுகள் வந்தாலும் எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் நம்மால் ஒரு நிலை வரைக்கும் தான் அதை நம்மால் எதிர்கொள்ள முடியும். அதிலிருந்து நாம் முழுமையாக மீண்டு வர வேண்டும் என்றால் இறைவனுடைய மீட்பில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று இத்திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு மிகவும் அழகாக எடுத்துரைக்கின்றார். அதிலும் குறிப்பாக இறைவசனம் 6 ஆண்டவர் போற்றி போற்றி, எதிரிகளின் பற்களும் அவர் நம்மை இரையாக்கவில்லை என்கின்ற வார்த்தையின் மூலமாக அவர் என்ன நேர்ந்தாலும் நம்முடைய எதிரிகளுக்கு அவர் இரையாக்குவதில்லை என்பது நமக்கு உறுதியாக தெரிகின்றது. அதோடு இல்லாமல் ஆண்டவர்தான் நம் வாழுகின்ற இந்த உலகத்தை படைத்தவர். அதோடு அல்லாமல் அவர்தான் நம்மை பராமரித்தும் வருகின்றார் என்று திருப்பாடலின் கடைசி வரிகள் நமக்கு கூறுகின்றது. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே என்கின்ற வார்த்தையின் மூலமாக அவரே அனைத்தையும் படைத்தவர், அவரே நம்மை பராமரித்தும் கொண்டிருக்கின்றார். எனவே நாம் எதற்காகவும் அஞ்ச வேண்டாம் என்ற உன்னதமான செய்தியை இத்திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றார். அதோடு அல்லாமல் கடவுள் நம்மோடு இருக்கின்றார், அவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கின்றது என்பதன் மூலமாக நாம் அனைத்தையும் தைரியத்தோடு நாம் எதிர்கொண்டு வர வேண்டும். எவ்வாறு நமக்கு துணையாக நம்முடைய பெற்றோர்கள் இருக்கின்றார்கள், நண்பர்கள் இருக்கின்றார்கள், என்னிடம் பலம் இருக்கின்றது என்று நம்புகின்றோமோ அந்த நம்பிக்கையை நாம் இறைவனுடைய உடனிருப்பில் வைக்கும்போது எவ்வளவு பெரிய தீங்கு வந்தாலும் அதிலிருந்து நம்மால் மீண்டு வர முடியும். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த துன்பம் நிறைந்த இந்த உலகத்திலே, தனிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே, ஒரு கலாச்சாரத்திலே நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும். நம்முடைய அழுத்தங்களிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும், துன்பங்களிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும், நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்றால் இறைவனின் துணையை நாம் நாட வேண்டும். இறைவனின் மீட்பில் நாம் நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். அவருடைய மீட்பின் நாளுக்காக நாம் எதிர்நோக்கோடு காத்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நாம் அவருடைய மீட்பை நிறைவாக பெறுவோம் என்று இத்திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றார். எனவே அவரோடு நாம் இறைவனிடம் நம்மை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே இறைவா, இதோ எங்களையே நாங்கள் முழுவதுமாக உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். அன்று இஸ்ராயேல் மக்கள் என்னும் மந்தையை நீர் வழிநடத்தி சென்றீர். பகலிலே மேகத்தூணாயும் இரவிலே நெருப்புத்தூணாயும் நீர் அவர்களுக்கு சூழ்ந்து நின்று அவர்களை பாதுகாத்து அவர்களை பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்திற்கு நீர் கொண்டு வந்து சேர்த்தீர். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த பரபரப்பான இந்த உலகத்திலே
இதோ சுயநலம் நிறைந்த இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களிலே எங்களுடைய வாழ்விலே நாங்கள் சந்திக்கின்ற இடர்பாடுகள், பிரச்சனைகள், அதன் மூலமாக வருகின்ற அழுத்தம், தனிமை, இவை அனைத்திலுமிருந்து நாங்கள் மீண்டு வர உமது துணையை நாங்கள் வேண்டுகின்றோம். நீரே எங்களுக்கு உறுதுணையாக இருந்தரிடம். மீது நாங்கள் எப்போதும் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். அந்த நம்பிக்கையை உணரக்கூடிய அளவுக்கு உமது தூய ஆவியின் மூலமாக நீர் எங்களுக்கு உந்துதலை கொடுத்தரலும். இதன் மூலமாக உமது மீட்பில் நம்பிக்கை வைத்து நாங்கள் இந்த இடர்பாடுகளிலிருந்தெல்லாம் வெளிவந்து உம்முடைய சாட்சிகளாக பிறருக்கு ஒளி வீச எங்களுக்கு அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் எங்கள் தாய் அன்னை மரியாள் வழியாகவும் திரைமன்றாடுகிறோம். எங்கள் செபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில். நான் மனதிற்குள் 1000 விஷயங்கள் வச்சிருக்கிறேன், என்னால் அது எல்லாத்தையும் என்ன பண்ண முடியல, வார்த்தைகளாக வெளியே சொல்ல முடியவில்லை அப்படிங்கிறவங்களுக்கு அதை பயிற்சியாக்குவதற்கு இந்த விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்ததான் என்ன செய்ய சொல்றாங்க? அடுத்ததான் வந்து ஸ்டாப் ஓவர் திங்கிங் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி நம்ம மீட் பண்ற பர்சன்லேயே 80% வந்து இப்படி தான் இருப்பாங்க ஜோஸ், இன்க்ளூடிங் மீ. நான்லாம் பயங்கரமாக ஓவர் திங்க் பண்ணுவேன். ஏதாவது ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க, நானும் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அப்போ அந்த வேர்டு வந்து இவங்க இப்படி புரிஞ்சிருப்பாங்களோ, இது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துனே இருப்போம். அப்படிலாம் வேணவே வேணாம். நம்ம சொல்ல வேண்டியது டைரெக்டாக நம்ம என்னன்னு சொல்லிட்டோம். அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாதுல்ல. நமக்கு நம்மளோட ஹார்ட்டில் என்ன தோணுச்சோ அதை நம்ம வெளிப்படையாக சொல்லிட்டோம், அவ்வளோதானே தவிர அது அவங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கிட்டோம், பரவாயில்ல. ஒருவேளை அதை பற்றி அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டாங்கன்னா நம்ம சொல்லலாம். ஆனால் அதை நம்ம திரும்ப திரும்ப இப்படிதான் நான் நினைச்சேன், இப்படிதான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி புரிய வைக்கணும்னு இல்லை கிடையாது. நிச்சயமாக இந்த ஓவர் திங்கிங் என்ன அப்படின்னா, இவங்க இப்படி எடுத்துக்குவாங்களோ, இல்ல நான் இதை சொன்னா அவங்கள அதை மனசு பாதித்து விடும். ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் வேற பண்ணிட்டு போயிடுவோம். அதனாலவே இந்த ஓவர் திங்க் பண்றவங்க எல்லாருமே நம்ம இப்படி போய் பேசுவோம், அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க, இப்படி பதில் சொன்னா நம்ம இதை சொல்லணும் அப்படின்லாம் பயங்கர ஓவர் திங்க். ப்ரிப்பரேஷன்ஸ் அதாவது நம்ம ப்ரிப்பரேஷன் நான் தயார் செய்து கொள்கிறேங்கிற பேர்ல அதிகப்படியான அது நடக்குமா இல்லையா, இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமே இந்த ஓவர் திங்கிங் தான். நான் இதை போய் எங்க வீட்டில் கேட்டா எங்க வீட்டில் என்ன பண்ண மாட்டாங்க, டூருக்கு பெர்மிஷன் தர மாட்டாங்க. நானே ஒரு முடிவுக்கு என்ன பண்ணுறேன், ஏன் ஓவர் திங்க். அதுக்கு ரீசன் என்ன, என்னை அவங்க இது வரைக்கும் எங்கேயும் தனியாக அனுப்புனது கிடையாது, என்கிட்ட இது வரைக்கும் காசு கொடுத்து பழங்க வச்சது கிடையாது, என்னை எங்கேயும் இது பண்ண மாட்டாங்க, நான் ஐஸ்கிரீம் கேட்டால் கூட வாங்கி தர மாட்டேன். இது எல்லாமே என்னது, ஓவர் திங்கிங். ஒவ்வொரு சூழலை பொறுத்து எல்லாமே என்ன பண்ணும், மாறும். சில டைம் போகாதுன்னு இருப்பாங்க, சில டைம் கேட்டோன்னா போயிட்டு வான்னு இருப்பாங்க. ஒன்றுமே அதை இதை செய்யலாம் எந்த எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க, உடனே போயிட்டு வான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ இது ஏதோ ஒரு விஷயத்த நான் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நான் திங்க் பண்ணுறேன் இல்லையா, அது எனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன உணர்கிறேன் அப்படிங்கிறத வெளியே என்னால் பேச அனுமதிக்காது. என் வாய் வரைக்கும் வார்த்தை வந்தால் கூட உடனே அந்த வார்த்தையை திரும்ப என்ன பண்ணிடும், உள்ள இழுத்து வச்சுக்கிட்டு இல்லை இதை சொன்னால் அவங்க மனசு கஷ்டப்படுவாங்க, சொல்ல வேணாம். சில விஷயங்கள் முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது. அழகா அவர் சொல்லிட்டு போயிட்டார், ஆம் என்றால் ஆமனும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். அதற்கு மேலே உட்காந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே தீயோனிடமிருந்து வருகின்றது. கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். ஓகே. அக்டோபர் 22. புனித 2ஆம் யோவான் பவுல். போலந்து நாட்டில் உள்ள ஓடோவைஸ் நகரில் வாழ்ந்த கரோல் எமிலியா கசோரஸ்கா பெற்றோருக்கு கிபி 1920ஆம் ஆண்டு மே 18ஆம் நாள் பிறந்தார் 2ஆம் யோவான் பவுல். கரோல் ஜோசப் ஒய்த்திவா என்ற இயற்பெயரினைக் கொண்ட இவர் சிறுவயது முதல் இறை பக்தியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கினார். கிபி 1939ஆம் ஆண்டு கல் குவாரியிலும் ரசாயன தொழிற்சாலையிலும் பணிபுரிந்த இவர் குருவாக விருப்பம் கொண்டு கிபி 1942ஆம் ஆண்டு குருமடத்தில் சேர்ந்து 1946ஆம் ஆண்டு குருத்துவ அருட்பொழிவு பெற்றார். இறையியலில் முனைவர் பட்டம் பெற்று கல்லூரிகளில் பேராசிரியராக பணிகளைச் செய்த அருட்தந்தை கரோல் ஜோசப் 1958ஆம் ஆண்டு செப்டம்பர் 28ஆம் நாள் குரோகோ மறைமாவட்டத்தின் துணை ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். 1964ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 13ஆம் நாள் பேராயராகவும்
1967 ஆண்டு ஜூலை 28ஆம் நாள் கர்தினாலாகவும் உயர்த்தப்பட்ட மேதகு கரோல் ஜோசப் ஒய்த்திவா 1978ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் திருச்சபையின் 264வது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தன் பெயரினை 2ஆம் யோவான் பவுல் என்று தேர்ந்து கொண்ட இவர் திருச்சபையில் ஆண்டவரின் பணிகளைச் செய்து கருக்கலைப்பு, சிசு கொலை, கருணை கொலை மற்றும் கருத்தடை சாதனங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். எல்லா மனிதருக்கும் பகுத்தறிவு கொண்ட ஆன்மா உண்டு, அவர்கள் அனைவரையும் கடவுள் தன் சாயலாக படைத்துள்ளார் என்று மொழிந்து அறநெறி பார்வையுடன் வாழ்ந்த திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுல் 1981ஆம் ஆண்டு மே 13ஆம் நாள் அக்ஸா என்பவரால் சுடப்பட்டு ஆண்டவரின் அருளால் உயிர் பிழைத்தார். தொழில்நுட்பத் துறையும் அறிவியல் துறையும் மனிதன் புரிந்துள்ள அளப்பரிய சாதனைகள். அது அவனது மனித மாண்பினை மதித்துப் போற்றுவதாக இருக்க வேண்டுமே அன்றி மனிதனை அடிமையாக்கிவிடக் கூடாது என்று கூறிய திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுல் 2005ஆம் ஆண்டு ஏப்ரல் 2ஆம் நாள் விண்ணகம் சென்றார். 26 வருடங்கள் 168 நாட்கள் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக இருந்து உலகில் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை இறைவழியில் நடத்திய திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுலினை திருத்தந்தை பிரான்சிஸ் 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் நாள் புனிதராக உயர்த்தினார். புனித 2ஆம் யோவான் பவுல் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் அருகில் இருப்போரை அன்பு செய்து அறநெறிகளோடு வாழ்ந்து ஆண்டவரின் ஆசீருக்காக ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு டாபிக் தான் ஜோஸ். ஏன்னா நிறைய பேர் மனசுல நினைப்பாங்க, ஆனா பேச மாட்டாங்க. நிறைய பேர் திரும்ப அதை உள்வாங்கிக்கிட்டு வேணாம் அதெல்லாம் சொல்ல வேணான்னு அந்த மாதிரி இல்லாம மனசுல நினைக்கிறத வெளியே எப்படி சொல்லலாம், எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததா எப்படி சொல்லலாம் ஜோஸ்? ஸோ அடுத்ததா இதை எப்படி சொல்லலாங்க சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு காலேஜ் எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்கப்போ என் சீனியர் ஒருத்தர் அவர் லேப்டாப்ல வந்து ஒரு வால்பேப்பர் ஒன்று வச்சிருந்தாரு. எனக்கு டக்குனு இப்போ ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா மனதில் பட்டதையெல்லாம் பேசாதீர்கள், சிலர் புரிந்து கொள்வார்கள், சிலர் பிரிந்து செல்வார்கள் அப்படின்னு சொல்லி அவர் போட்டு வச்சிருந்தார். அன்னைக்கு இதை பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஓகே நம்ம மனசுல பட்டதெல்லாம் பேச, சில விஷயங்கள் உள்ளே வச்சுக்கணும், சில விஷயங்கள் பார்த்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அது புரிஞ்சாலும் இன்னைக்கு என்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு கூட அது என்ன ஆயிடுச்சு, எனக்கு பிரச்சனையா இருக்குது. அதுதான் நான் சில நேரங்கள் சில விஷயத்தை சிலர்கிட்ட சொல்லணும், சிலர்கிட்ட சொல்லக்கூடாது. அது கண்டிப்பா உண்டு, நம்ம அதை இல்லவே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஆனா இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என் மனசுல இயல்பாகவே இது நல்ல விஷயம், நான் எதை விரும்புகிறேன். எனக்கு வந்து இப்போ ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன், எனக்கு வந்து ஏதோ ஒரு ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கவே இல்லை, அந்த ஃப்ளேவரை தான் நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு வாங்கி கொடுக்குறீங்கன்னா எனக்கு இது பிடிக்காதுன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன பண்ணணும், வாய் வரணும், சொல்லணும். நான் அதை விடுத்து ஐயோ இது நம்ம அவங்களே வாங்கி தராங்க, நம்ம இப்போ வேணான்னு சொன்னால் அவங்க நம்ம என்ன நினைப்பாங்க, தப்பாக நினைப்பாங்க, அவங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்குது, சரி அவங்களுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு நம்ம தொடங்குறோம் இல்லைங்களா லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்கள். இதுதான் என் வாழ்வில் பெரிய பெரிய விஷயங்களை நான் என் மனதில் என்ன உணர்கிறேன் என்பதை வெளிப்படுத்த விடாத வண்ணம் என்ன பண்ணுது, தடுக்குது. அப்போ சொல்லக்கூடிய அடுத்த விஷயம் அதுதான், நான் என்ன உணர்கிறேனோ அதில் நான் கவனத்தை செலுத்த வேண்டுமே தவிர நான் என்ன பேச வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துதல் கூடாது. அப்போ எனக்கு நான் இது பிடிக்கவில்லை என்பதை நான் உணர்கிறேன். அப்போ இதை நான் பிடிக்கலன்னு சொன்னா, இந்த வார்த்தைகளை நான் பயன்படுத்தினால் அவர்கள் வேதனை அடைவார்களோ இல்லை வேற விதமாக எடுத்துக்குவாங்களோ அப்படிங்கிறதுல நான் ஃபோக்கஸ் பண்ணாம நான் இங்கே உணர்வது என்ன, எனக்கு இது பிடிக்கவில்லை. ஒருவேளை மேபி பிடிச்ச உடனே கொடுக்கலனாலும் பிரச்சனை தான். எனக்கு பிடிச்ச உடனே என் கையில இருந்து வாங்கிட்டு போறாங்களே, எனக்கு அது பிடிச்சிருக்குது, அப்போ எனக்கு இது பிடிச்சிருக்குங்கிற அந்த உணர்வுக்குத்தான் நான் கவனத்தை குவிக்க வேண்டுமே தவிர இதை பிடித்திருப்பதை நான் வெளியில் சொன்னால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளிலோ இதிலே நான் கவனத்தை செலுத்த வேண்டிய தேவை இல்லை. ஓகே ஜோஸ், இது மாதிரி நம்ம மனசுல பட்டதை வெளியே எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். நகரின் மைய பூங்கா அது.
மைய பூங்கா மைதானத்தில் ஒய்யாரமாய் வளர்ந்திருந்தது அகன்று வளர்ந்த ஆலமரம் ஒன்று. அதன் பறந்து விரிந்த கிளைகளிலே ஆயிரக்கணக்கான பறவைகள் கூடுகள் கட்டி கும்மாள வாழ்வு வாழ்ந்து வந்தன. ஒவ்வொரு வருவரெல்லாம் அங்கே கூடி அமர்ந்து அந்த ஆலமரத்து நிழலிலே கட்டுச்சோற்றை அவிழ்த்து விட்டு சாப்பிட்டனர். உண்ட மயக்கத்திலே அங்கேயே ஓய்வெடுத்து உறங்கிச் சென்றனர். சிந்தி சிதறிய உணவை விலங்குகளும் பறவைகளும் புழு பூச்சிகளும் உண்டு உறவாடி மகிழ்ந்தன. பயன்பெற்ற பல்லுயிர்கள் சென்ற இடமெல்லாம் அந்த ஆலமரத்தை நெஞ்சார போற்றி பாடின. வந்தது நவீன நகர திட்டம். பல கோடிகளில் பணம் ஒதுக்கப்பட்டது, செலவு செய்யப்பட்டது, பகிரப்பட்டது, பதுக்கப்பட்டது, பாக்கெட்டுகளிலும் ஒதுக்கப்பட்டது. அந்த நகர்ப்புற நவீன திட்டம் ஒரு நாள் பூங்காவுக்குள்ளும் புகுந்து விட்டது. ஆலமரத்தை சுற்றி வேலி ஓடப்பட்டது. மரத்தடியிலே கொடூர கொரியன் புல் பயிரிடப்பட்டது. காலை மாலை இரவு என மாதம் மும்மாறி பொழிந்ததோ இல்லையோ அந்த புல்லின் மேல் மும்முரமாய் நீர் பொழியப்பட்டது. கடைசியிலே அலங்காரமாய் அதை சுற்றி அறிவிப்பு பலகைகளும் வைக்கப்பட்டன. உள்ளே நுழையாதே, புல்லை பாழ்படுத்தாதே, கை வைக்காதே, கால் வைக்காதே, கால் வைத்தால் கால் இருக்காது, கை வைத்தால் கை இருக்காது மிரட்டியது. அது முதல் வழிப்போக்கர்களின் போக்குவரத்து அடியோடு நின்று போனது. கட்டுச்சோறுகள் மரத்தடியில் அவிழ்க்கப்படவில்லை. உண்ட மயக்கத்தில் மக்கள் ஓய்வெடுத்து செல்லவும் இல்லை. சிந்தி சிதறிய உணவை விலங்குகளும் பறவைகளும் புழுப்பூச்சிகளும் உண்டு உறவாடி மகிழவும் இல்லை. பயன்பெற்ற பல்லுயிர்கள் சென்ற இடமெல்லாம் அந்த ஆலமரத்தை நெஞ்சார போற்றி பாடி பரிசாற்றவும் இல்லை. மரத்து பறவைகளும் நிலத்து விலங்குகளும் மண்ணுலக புழு பூச்சிகளும் உணவின்றி வாடின, மனம் வெறுத்து போயின. விரைவில் வேறு ஆலமரம் அவையெல்லாம் போய்விட்டன. அழுதது ஆலமரம். என் கிளைகளில் பறவைகளும் இல்லை, என் நிழலில் உறங்க மனிதர்களும் இல்லை, என்னால் உயிர்களுக்கு உதவவும் முடியவில்லை, எனக்கு உயிர் வாழவும் பிடிக்கவில்லை. நவீன திட்டத்தை நொந்தது, தன் இலைகளையெல்லாம் உதிர்த்தது, குலுங்கி குலுங்கி அழுதது. மரத்தின் மகிழ்ச்சி உயிரினங்களின் உறவுகளிலே. இயற்கையை அலங்கோலப்படுத்தும் எந்த திட்டமும் மனிதத்தையும் அலங்கோலப்படுத்தும், மறவாதே. இயல்பாய்த்தான் இயங்கிக் கொண்டிருக்கும் இயற்கை மனிதன் தலையிடாத வரை. மழையும் வெயிலும் கூட மனித மனங்களைப் போலதான் தன்னையே தகவமைத்துக் கொண்டு போய்கொண்டே இருக்கும். மாலையில் மரணம் என்று தெரிந்திருந்தும் காலையில் கண்ணீர் வடிப்பதில்லையே இந்த மலர்கள். முட்கள் நடுவே வாழ்ந்தாலும் முகம் சுளிப்பதில்லையே இந்த ரோஜாக்கள். தேய்ந்து கொண்டே போனாலும் இருக்கும் இடத்தை விட்டு ஒளி தராமல் விட்டதில்லையே இந்த தேய்விரைகள். எந்த குயில் லாப நஷ்ட கணக்கு பார்த்துவிட்டு பாட ஆரம்பிக்கிறது. ஆகவே அழுது வடியாதே மாதா டிவி மனமே, இயற்கை வடிவில் ஆண்டவர் அருகேதான் இருக்கிறார். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். என் மனதில் உள்ள விஷயங்களை நான் வெளியில் உணர்வுபூர்வமாக பகிர வேண்டுமே ஆனால் நான் செய்ய வேண்டிய செயல்கள் என்ன? அடுத்ததா என்ன சொல்றாங்க? அடுத்ததா வந்து பிராக்டிஸ் எமோஷனலி ஹானஸ்ட் யோர் செல்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த எமோஷன்ஸை வந்து ஹானஸ்டா நம்ம வந்து பிராக்டிஸ் பண்றோமா, அதாவது இருக்கிறேனா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சில பேர் வந்து அழ வேண்டிய இடத்துல அழவே மாட்டாங்க, சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கவே மாட்டாங்க, கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படவே மாட்டாங்க. ஸோ அதெல்லாமே நீங்க உங்களையே நீங்க வந்து ஏமாத்திட்டு இருக்கீங்க. உங்களோட எமோஷனை நீங்க வந்து வெளிப்படுத்தாம அந்த இடத்துல கண்டிப்பா நீ அழுது இருக்கணும். நம்ம அழுதா அவங்க வீக்கா நினைச்சிருவாங்களோ, இதெல்லாம் ஒரு விஷயம், இப்படி அழுகுறானே, இதெல்லாம் இப்படி விஷயம் மூஞ்சி சோர்ந்து போச்சே அப்படின்னு மற்றவங்க நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்கிறதுனால நம்மளோட எமோஷனை வந்து நம்ம வெளிப்படுத்தாம உள்ளவே வச்சுட்டு இருக்கிறதும் அது வந்து இட் இஸ் நாட் அ ஹானஸ்ட் ஒன். அது வந்து உங்களோட ஹெல்த்தை வந்து ரொம்ப பாதிக்கும். ஹெல்த் மட்டும் இல்லை, இதை நான் பயிற்சி நம்ம எதை ப்ராக்டிஸ் பண்றோமோ அதுதான் நமக்கு செய்யவும் வரும். ஆமா, அப்போ நான் என்னோட உணர்வுகளை அடக்கி 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 வைக்க நான் என்ன பண்ண கத்துக்கிட்டேன்னா, அப்போ என்னோட உணர்வுகளை இங்கே வெளியே என்னால் இயல்பாக வெளிப்படுத்தவே முடியாது.
கோவப்பட வேண்டிய இடத்துல எனக்கு டக்குன்னு என்ன வராது, கோபம் வராது. அழ வேண்டிய இடத்துல எனக்கு கண்டிப்பா அழுக வராது. ஏன்னா நான் முதல்ல என்ன ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், நான் அழுதா இவங்க என்ன வீக்கா நினைச்சிருவாங்களோ, நான் என்ன பண்ணிட்டேன், நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். சில நேரங்களில் ஒரு 4 பேர் கூடி இருக்கிற இடத்துல யாரோ ஒருத்தவங்க ஒரு ஜோக் சொல்றாங்க, எல்லாருக்கும் சிரிப்பு வருது, நாம சிரிக்க மாட்டோம். ஏன்னு கேட்டா எனக்கு அவனை பிடிக்காது. அப்ப அவன் சொன்ன ஜோக்குக்கு நான் எதுக்கு சிரிக்கணும், வீண் அகம்பாவத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம் இருப்போம். நாளடைவில் இதுவே நமக்கு பழக்கம் ஆயிடுச்சு. யார் என்ன நகைச்சுவை சொன்னாலும் நமக்கு என்ன வராது, சிரிப்பு வரவே வராது. அப்போ இந்த உணர்வுகளை வெளிப்படுத்துதல், அப்போ இதுல நான் எனக்கு ஃபர்ஸ்ட் நான் உண்மையா இருக்கிறேனா, அப்போ என்னால் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு நான் அதை அனுமதிக்கிறேனா இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நம்மால் நம் மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தை பிறரிடம் அதற்கு எப்படி பகிர வேண்டுமோ அப்படி நம்மால் எடுத்து சொல்ல முடியும். அதற்கு இந்த மனசும் வேலை செய்யும், இல்லைன்னா அது வேலை செய்யாது. ஓகே ஜோஸ், தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவுடைய இரத்தம் நமக்கு பல நன்மைகளை ஆசைகளை தருகிறது என்று பகிர்ந்து வருகின்றேன். நல்ல ஆளுமைகள் இரத்தம் சிந்துவதற்கும் தயாராக இருக்கிறார்கள். இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உலகை மீட்டார், உலகை தூய்மைப்படுத்தினார், உலகிற்கு அமைதியை கொண்டு வந்தார், உலகில் ஒப்புரவை ஏற்படுத்தினார் என்றெல்லாம் நாம் இதுவரையில் பகிர்ந்து கொண்டோம். இன்று இயேசுவுடைய இரத்தம் நமக்கு நிலைவாழ்வு தரும் ஒரு பானமாக இருக்கிறது என்பது இயேசுவுடைய ஆளுமையில் ஒரு தனித்துவமாக, ஒரு வித்தியாசமான செய்தியாக அமைந்திருக்கிறது. பெலிக்கான் பறவையை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த பறவை தன்னுடைய குஞ்சுகளுக்கு தன் இரத்தத்தையே உணவாக கொடுக்கிறது. இயேசு ஒரு பெலிக்கான் பறவை போல தன் இரத்தத்தை நமக்கு பானமாக தருகின்றார். இதை பல இடங்களில் நாம் வாசிக்கின்றோம். சிறப்பாக யோவான் 6:54-55 இந்த இறைமொழியில் நாம் வாசிக்கிறோம். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார், நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். ஒரே செய்தியை இயேசு நேர்மறையாகவும் சொல்கிறார், எதிர்மறையாகவும் சொல்கிறார். இந்த இரத்தத்தை நீங்கள் குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு பெற மாட்டீர்கள், இந்த இரத்தத்தை குடித்தால் நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள். ஆகவே இயேசுடைய இரத்தம், இயேசு தன் இரத்தத்தை சிந்தி அதை நமக்கு பானமாக தருகிறார். அதன் மூலமாக நாம் வாழ்வு பெறுவோம் என்பது இயேசுடைய போதனைகளில், வாழ்வியலில் ஒரு உச்சகட்டமாக இருக்கிறது, ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கிறது. எந்த தலைவரும் எந்த ஆளுமையும் தன் இரத்தத்தை பானமாக தந்ததில்லை. இயேசு அதை செய்தார். தனது உடலை உணவாக தந்தார், தனது இரத்தத்தை பானமாக தந்திருக்கிறார். எனவே ஒவ்வொரு முறையும் நாம் நற்கருணை அருள் அடையாளத்தை பெறுகின்ற பொழுது இயேசுக்கே உரிய வணக்கத்தோடும் மதிப்போடும் மாண்போடும் இறை பற்றுதலோடும் இறை பக்தியோடும் நாம் அந்த திருவிருந்தில் கலந்து கொள்வோமாக. இயேசுவின் ஆளுமையை போற்றுவோமாக. இயேசுவின் வழியில் நாம் நடப்போமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக. சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு மனசுல பட்டுதான் நம்ம வெளியே எக்ஸ்பிரஸ் பண்றோம் இல்லையா? சில பேர் எக்ஸ்பிரஸ் பண்ணாமலே இருக்கிறாங்க. ஸோ எப்படியெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஜோஸ், அடுத்ததா என்ன செய்யணும் அவங்க? ஸோ அடுத்ததா என்ன செய்ய சொல்றாங்க? இந்த மாதிரி எனக்கு மனதில் உள்ளதை இயல்பாக என்னால் வெளிப்படுத்தி பேச முடியவில்லை என்பவர்களுக்கு, இது என்பவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா மேஜரா 90-99% அப்படிதான் இருக்கிறோம் நம்ம எல்லாருமே. இப்போ நீங்களும் உங்கள் மனதில் பட்டதையெல்லாம் பேச முடியுமா கேட்டால் தெரியல. இப்போ நானும் ஃப்ராங்காக சொல்லணும்னா எனக்கு எல்லா நேரத்துலையும் பேசுவதற்கான வாய்ப்பு என்பது இல்லை. ஆனால் அதை நாம் பேச வேண்டும். ஆனால் நிறைய பேர் உள்ளுக்குள்ளே நல்ல நல்ல விஷயங்கள் என்ன பண்ணுறோம், நமக்குள்ளே போட்டு 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 மூடி மறைச்சி வச்சுட்டே இருக்கிறோம். அது இன்னொருத்தவங்களுக்கு புரிஞ்சிரும்னு நினைக்கிறோம், அது புரியவும் புரியாது. அப்போ அந்த வகையில் அடுத்ததாக நம்ம எதை செய்ய வேண்டும் அப்படின்னா, இப்போ இதெல்லாம் சொல்லியாச்சு. நான் எனக்கு முதல் உண்மையாக இருக்கணும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு உண்மையான விஷயத்த நேர்மையாக நான் என்ன பண்ணணும், மற்றவங்ககிட்ட நான் எடுத்து சொல்லணும், பேசணும். பிறரை நான் அவங்களை சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன நான் மாற்றிக்க, அவங்களை கவர் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணக்கூடாது, பொய்களை எல்லாம் நான் சொல்லக்கூடாது. இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இப்போ இதில் அடுத்ததாக சொல்ல முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் டவுட் இருக்கும், நான் மனசில் பட்டதெல்லாம் பேசினா எல்லாருக்கும் பிரச்சனை தானே வருது அப்படின்னு. அப்போ என் மனதில் உள்ள விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்வதற்கு எந்த வார்த்தைகளை கையாள வேண்டும், அதற்கான ஸ்பேஸ் கிரியேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நான் எடுப்பில் இது நல்லா இருக்கா நல்லா இல்லை அப்படின்னு நான் சொல்லுறது காட்டும், இது எனக்கு நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல, உனக்கு பிடிச்சிருந்தா இதை என்ன பண்ணிக்கோ வச்சுக்கோ. ஸோ அப்போ நான் என்னோட மனசுல உள்ளதை என்ன பண்ணியாச்சு, நான் சொல்லியாச்சு. அட் த சேம் டைம் அது அவங்களும் என்ன பண்ணாது, ஹர்ட் பண்ணாது. ஓகே, அவங்களுக்கு பிடிக்கல,
நமக்கு இது பிடிச்சிருக்குன்னா அவங்க வச்சுக்க போறாங்க, பிடிக்கலன்னா அவங்களும் என்ன பண்ண போறாங்க, தூக்கி வச்சுட்டு போறாங்க. ஸோ அப்போ அந்த வார்த்தைகளை எப்படி நான் கையாளுவது, முதல் இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இல்லை நான் 5வது ஸ்டெப்பை முதல் செய்கிறேன், 4வது ஸ்டெப்பை முதல் செய்கிறேன் அப்படின்னு கிடையாது. வரிசையாக ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தையை ஆனஸ்ட்டாக பேச பழகிறது. எனக்கு நான் ஆனஸ்ட்டாக இருக்கிறேன்னா, நான் என்னுடைய உணர்வுகளை கரெக்டாக நான் வெளிப்படுத்துகிறேன்னா, எனக்கு நான் உண்மையாக இருக்கிறது. அப்போ அதனுடைய தொடர்ச்சியாக நான் என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தை எப்படி பிறருக்கு வெளிப்படுத்துவது, கையாளுவது. இப்போ இதில் 100% நான் இப்படி வார்த்தைகளை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பயன்படுத்துறதுனால என் எதிரில் இருப்பவர் ஹர்ட் ஆக மாட்டார், காயப்பட மாட்டாருக்கு 100% உத்தரவாதம் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. சில பேர் கண்ட மணிக்கு திட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள, அவன் அதை ஹர்ட் பண்ணியிருக்காது. வெளியே இருந்து பார்க்குறோம், என்னடா இந்த பையன் இப்படி போட்டு திட்டுறான், என்ன அப்படி நிற்கிறான்னு பார்த்தா அடுத்த செகண்ட் சேர்ந்து டீ குடிக்க போயிடுவாங்க. ஏன்னா நட்பு மத்தியில் அந்த வார்த்தைகளுக்கு பிரச்சனை கிடையாது. அதே இன்னொரு ஆள்கிட்ட போய் அதே வார்த்தைகளை பயன்படுத்தினா அவர் என்ன ஆயிடுவாரு, ஆயிடுவாரு. ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த வார்த்தைகள் 100% பலனடிக்கும் கிடையாது அப்படின்லாம் எல்லாருக்கும் ஒத்து வருமானு கேட்டால் கிடையாது. ஆனால் நாம் அந்த வார்த்தைகளை சரிவர கையாளுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இன்னும் இந்த மாதிரி நம்ம மனசுல பட்டதை வெளிப்படையா அடுத்தவங்களுக்கு எப்படிலாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போகலாம். நிச்சயமா. நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம் வேளாங்கண்ணி. நம்முடைய வாழ்க்கையில் நான் என் மனதில் இதையெல்லாம் நான் நினைக்கின்றேன், ஆனால் என்னுடைய உணர்வுகளை என்னால் வெளிப்படுத்த முடியவில்லை, என்னால் வார்த்தைகளால் அதை விவரிக்க முடியவில்லை அப்படின்னு ஏங்கி நிற்கக்கூடியவர்களுக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி அப்படின்னு எனக்கு சொல்லலாம். அந்த வகையில் அதை சரி செய்வதற்கு அடுத்ததான் நான் செய்ய வேண்டியது என்ன, அடுத்ததாக டோன்ட் டிலே இம்பார்ட்டன்ட் கான்வர்சேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த இடத்துல அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்வர்சேஷன் தெரியுது, அந்த இடத்துல நீங்கள் டிலே பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பேசுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அலுவலகத்திலேயே இருக்கலாம், ஏதாவது ஒரு ஸ்டாஃப் மீட்டிங் போட்டிருப்பாங்க, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மாற்றிருப்பாங்க, இல்லை ஒரு ப்ரோக்ராமை பற்றி ஏதாவது ஒரு மீட்டிங் போட்டு இப்படி செய்யலான்னு அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனால் அது ஒத்து வராது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் சொல்லி ஆகணும், அதை பற்றி பேசி ஆகணும். ஏன்னா அந்த இடத்துல டிலே பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அந்த இடத்துல சொல்லாமல் அப்புறம் அதே மாதிரி ஒரு சினாரியோ நான் அப்போவே நினச்ச இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது. அதே மாதிரி தான் ஃபேமிலியிலையுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான டெசிஷன் எடுக்கிறாங்க, அது உன்னால தான் முடிவு எடுக்க முடியும்னாக்கா இமீடியட்டாக நீ அதை இது செய்யலாம், அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும். ஒருவேளை உங்களுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுக்காம இந்த விஷயம் செய்கிறாங்க அப்படின்னாலுமே நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த இடத்துல சண்டை போடலாம். எனக்கு நீங்கள் இது நான் தான் செய்யணும், நான் தான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்க பேசிதான் ஆகணும். யாருன்னா எடுத்து செய்யட்டும்னு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அது ப்ராப்ளம் முடிஞ்சோடனே இது நான் தான் செஞ்சிருக்கணும், நீங்க என்கிட்ட எதுவுமே கேட்கவே இல்லை, அதனால தான் இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னு பின்னாடி பேசக்கூடாது. அதாவது நமக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான ஒரு கூடுகைகள் குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்கக்கூடிய அலுவலகமாக இருந்தாலும் சரி, சில விஷயங்கள் முடிவுகளை எடுக்கிறாங்க, அந்த முடிவுகளை எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா உடனடியாக இதில் எனக்கு உடன்பாடு இல்லை, அதுக்கு நம்ம ரெடிமேடாக சொல்லக்கூடிய ஆன்சர்னு ஒரு ஆன்சர் வச்சிருப்போம் எல்லாருமே. என்னன்னா பாக்கெட்லேயே வச்சுட்டு அலைவோம், நான் சொன்னால் என்ன கேட்கவா போகிறாங்க, நான் சொன்னால் என்ன அவங்க செய்யவா போகிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்போ என்னன்னா நான் முதல்ல ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிட்டேன், இது ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கிறத நான் டிசைட் பண்ணிட்டேன். அது என்ன அப்படின்னா ஒரு சப்பக்கட்டு கட்டுறது. நான் நம்முடைய கம்ஃபர்ட் ஜோனுக்காக நம்ம சில விஷயங்களை உருவாக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அதில் இதுவும் ஒன்று. எனக்கு பேச என்னால் முடியாது, நான் பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் நான் பேச முடியவில்லை. அப்போ அதை நான் நியாயப்படுத்துவதற்காக நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கம்ஃபர்ட் ஜோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான பதில் நான் பேசுறதை இவங்க கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நான் வச்சிருக்கிறேன். அப்போ அதை என்ன பண்ணணும், உடச்சி எறியணும். இன்னொன்று, எனக்கு எப்படி நான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன், எந்த வார்த்தைகளை நான் ஒரு பொது கூடுகைகளில் அவங்க எல்லாரும் தேர்ந்து ஒரு 100 பேர் இருக்கிறோம், 70 பேர் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த ஒரு 30% முடியாதுன்னு இருக்கிறாங்க. அந்த 30ல் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆளாக நான் இருக்கிறேன். அப்போ ஏன் முடியாதுங்கிறத நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறப்போ அதை தெளிவாக புரியும் வண்ணம் நான் என்ன பண்ண வேண்டும், எடுத்து சொல்லணும். அப்போ அந்த நேரத்தில் என் மனசில் உள்ளதுக்கு எனக்கு வார்த்தை வர்றதுக்கு நான் கொஞ்சம் டைம் எடுக்கணும். எமோஷனலாக லவது போலவோ நான் கத்திரவும் கூடாது, வார்த்தைகளை பயன்படுத்த தெரியாமல் நான் வார்த்தைகளை பயன்படுத்தவும் கூடாது. அப்போ என்ன ஆயிரும்னா அந்த எதிரில் இருக்கிறவர்கள் என்ன சொல்ல வரும் கடைசி வரைக்கும் புரியாது. ஸோ அப்போ இந்த நிலைகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது டோன்ட் டிலே இம்பார்ட்டன்ட் கான்வர்சேஷன். ஏன்னா அதை விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சரி பண்ண முடியாது. அப்போ சிம்பிளாக போய் அந்த மீட்டிங் போட்டோம், அப்போ ஏன் மீட்டிங்ல ஏன் அதை ஒன்றுமே பேசல, நீங்கள் வாய் திறந்து சொல்லலாம், கேட்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். ஸோ அப்போ அதில் நாம் கவனத்தை செலுத்துதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். கற்றுக்கொள்வோம். இன்னும் இது போல வர விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். ஓகே. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றியை நோக்கி முனைந்து செயல்படுகின்ற நமக்கு சில சமயங்களிலே தோல்வியை கொடுக்கக்கூடிய ஒன்று உண்டு. அது என்ன என்பதை பால் ஹாக் என்ற அறிஞர் இதோ நமக்கு இன்று சொல்லுகிறார். அவர் கூறுகிறார், இஃப் யூ ஹாவ் டீப் ரெஸ்பெக்ட் ஃபார் யுவர் செல்ஃப், யூ ரிமெயின் invulnerable
to the petty and mean acts of others. நண்பர்களே, நமது வாழ்விலே அன்றாட பிரச்சனை என்ன? இவன் என்னை திட்டிவிட்டான், இவன் இப்படி எனக்கு செய்து விட்டான், அதனால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று அடிக்கடி நாம் ஒவ்வொருவரும் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த அறிஞர் கூறுகிறார், உனக்கு உன்மீது மதிப்பு இருந்தால், நான் என்ன செய்கிறேன் என்பது எனக்கு தெரியும், நான் எப்படிப்பட்டவன் என்பது எனக்கு தெரியும் என்று அந்த உனக்கு உன்மீது மதிப்பிருந்தால் பிறரது கீழ்த்தரமான பேச்சுக்களும் செயல்களும் உன்னை பாதிக்கவே முடியாது. சில சமயங்களிலே அடுத்தவர்கள் நம்மை திட்டுகிறார்கள், பேசுகிறார்கள். ஆனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஒருவரால் இருக்க முடியும். வானத்தை பார்த்து நாய் குறைக்குது அப்படின்ட்டு போயிட்டே இருக்கலாம். எப்போ? என் மீது எனக்கு மதிப்பு இருக்கும்போது, அதாவது என்னுடைய திறமை, எனது ஆற்றல், எனது நான் செய்கின்ற செயல்களில் இருக்கின்ற அந்த நெறிமுறை, உண்மைத்தன்மை, நான் செய்வது சரி என்ற அந்த மதிப்பு என் மீது இருக்கும்போது அவர்கள் என்னை பற்றி கீழ்த்தரமாக சொல்லுகிறார்கள் என்றால் நான் கீழ்த்தரமாக மாறப்போவது கிடையாது. அவங்க எனக்கு ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறார்கள் என்றால் அது என்னை பாதிக்காது. ஏனென்றால் என் மீது எனக்கு மதிப்பு உண்டு. இதுதான் என்று நிறைய பேருக்கு நம்மில் இருப்பதில்லை. ஒருவேளை ஒருத்தர் நம்ம திட்டின உடனே, ஒருத்தர் நம்ம ஏதாவது பேசின உடனே, ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே, ஏதோ அதனால் எனக்கு ஒரு பெரிய பாதிப்பு, என்னுடைய மதிப்பெல்லாம் போயிடுச்சு. இல்லை அன்பர்களே, யாரும் நம்மை பாதிப்புக்கு உள்ளாக்க முடியாது, நான் அனுமதித்தால் ஒழிய. அவர்கள் எதுவென்றாலும் சொல்லட்டும், நான் யார், நான் எப்படிப்பட்டவன், நான் என்ன செய்வது என்பது எனக்கு தெரியும் என்ற அந்த சுயமதிப்பு இருந்தால், எனவே அந்த சுயமதிப்பு உள்ளவர்களாக வாழ்ந்து எந்த பாதிப்புக்கும் உங்களை உள்ளாக்கிக் கொள்ளாமல் நிம்மதியாக வாழுங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம வெளிப்படையாக சொல்லவே மாட்டோம், எக்ஸ்பிரஸ் பண்ணவே தெரியாமல் இருக்கும். ஹானஸ்டாக இல்லாமல் அதெல்லாம் மனச்சிக்கிட்டு வேணாம், இதெல்லாம் நம்ம சொல்ல வேணாம் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து டிப்ஸ், இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பேசலாம், இந்த மாதிரிலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி எடுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததான் நம்ம எப்படி என்ன செய்யணும் ஜோஸ்? அடுத்ததான் என்ன பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னா, பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் என் மனசில் உள்ள விஷயத்தை நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறேன். அதை பயன்படுத்துவதற்கு, நான் வெளிப்படுத்துவதற்கு வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ சில வார்த்தைகளை எப்படி புரிந்து கொள்கிறார்கள்? எனக்கு திட்டணும்னு ஒருத்தர தோணுது, அப்போ அவங்கள போய் பசு அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க. சரி ஓகே, இப்படி பசுவை போல இருக்கிறப்பா அப்படின்னு சொன்னால், நீ மாடு மாதிரி இருக்கிறடா அப்படின்னு சொன்னால் கோவம் வரும். அப்போ இது ஏன் அப்படின்னா ஒரே வார்த்தை தான், ரெண்டுமே மாடு தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் எந்த வார்த்தைகளை நாம் கையாளுகிறோம் இருக்கு இல்லையா? அப்போ அதுபோல் இதில் நீ தப்பு செஞ்சுட்ட, ஒன்னால தான் இது நடந்துச்சு, நீ ஏன் என்னை கூப்பிடல, நீ ஏன் எனக்கு இதை தகவல் முன்னரே எனக்கு தெரிவிக்கலை அப்படின்னு சொல்லி அந்த யூ, நீ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்துறதுக்கு பதிலாக எதை பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டுமே. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ அந்த டைம் என்னை கூப்பிட்டுருந்தானா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், என்கிட்ட நீ சொல்லியிருந்தேன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, ஸ்டார்டிங்கே ஐ திங்க், அவ்வளோதான். நான் என்ன நினைக்கிறேன்னா, அப்போ தான் என்ன அப்படின்னா, இது நான் நினைக்கக்கூடிய ஒரு நினைப்பு அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுவீங்க, புரியும். நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ எனக்கு பத்திரிக்கை வைக்கிறப்போ ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தானா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கும், நீ எனக்கு வெயிட் பண்ணவே இல்லை, 2 நிமிஷம் கூட நீ வெயிட் பண்ணல, நீ வாட்டுக்கு பத்திரிக்கையாக போயிட்ட அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் டிஃப்ரெண்ட் இருக்கு. இப்போ இந்த ரெண்டில் வந்து எதை சொன்னால் நம்ம ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு கேட்டால், நான் என்ன நினைக்கிறேன். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் மேக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நான் என் மனதில் உள்ளதை நான் சொல்வதற்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் என்ன சொல்ல வாரேன்னா அப்படின்னு நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாரையும் ப்ளேம் பண்ணுற மாதிரி வராது. எதிர்த்தில் இருக்கிறவங்களும் காது கொடுத்து கேட்பாங்க. நான் இன்னைக்கு இன்னொருத்தவங்க நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க, நீங்கள் பைக்கை ஒழுங்காகவே வண்டி நிறுத்தலை பாருங்க, இடம் அப்படியா அடைச்சிக்கிச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் அப்படி தான் நிறுத்துவேன் தான் எனக்கு என்ன பண்ணும், செய்ய தோணும். ஏன்னா நம்ம எல்லாருமே அப்படி தான் பயிற்சி எடுத்துருக்கிறோம், வளர்ந்துருக்கிறோம். நான் என்ன நினைக்கிறேன்னா, வண்டி இன்னும் கொஞ்சம் தள்ளி நிறுத்திருந்தேன், என் வண்டி விட இடம் இருந்திருக்கும் அப்படின்னீங்கன்னா ஓகே, இது ரெண்டுக்குமான அந்த வார்த்தை கையாளர். ஸோ அதை நாம் கற்றுக்கொள்கின்ற பொழுது என் மனதில் உள்ளதை என்னால் இயல்பாக வெளிப்படுத்த முடியும். ஓகே, இன்னும் எப்படியெல்லாம் நம்ம என்னெல்லாம் செஞ்சால் நம்ம மனசில் இருக்கிறது இயல்பாக வெளிப்படுத்தலாம் அப்படின்னு தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். இந்தியராகிய நாம் என்கிற இந்த தொடரின் வழியாக மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி.
இந்த நாடாளுமன்றத்திற்கு நம்முடைய பிரதிநிதிகளை நாம் அனுப்புகிறோம் என்று பார்த்தோம். இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. பல நூறு மொழிகள் இங்கே நடைமுறையில் இருக்கின்றன, பழக்கத்தில் இருக்கின்றன. அரசியலமைப்பு சட்டமே 22 மொழிகளுக்கும் அதிகமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு மாநிலத்திலும் போகிறவர்கள் ஒவ்வொரு மொழியை பேசுகிறார்கள். அப்படியானால் பாராளுமன்றத்தினுடைய அலுவல் மொழி என்ன என்பதை பற்றி ஒரு கேள்வி எழுகிறது. பாராளுமன்றத்தினுடைய அலுவல் மொழியை பற்றி ஷரத்து 120 மிக தெளிவாக சொல்லுகிறது. பிரிவு 348க்கு உட்பட்டு என்றால் அதுதான் இந்த அலுவல் மொழிகளை பற்றிய தனி சிறப்பு மிக்க ஒரு ஷரத்து. அது அதற்கு உட்பட்டு பாராளுமன்றத்தில் அலுவல்கள் இந்தியிலோ அல்லது ஆங்கிலத்திலோ நடைபெற வேண்டும் என்று குறித்திருக்கிறார். இந்தி அல்லது ஆங்கிலம் இதுதான் அலுவல் மொழியாக இருக்கிறது. இதை நாம் எப்போதும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கிய காலத்தில் அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள் 15 ஆண்டுகளுக்கு பிறகு, அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த 15 ஆண்டுகளுக்கு பிறகு மற்றும் ஆங்கிலம் என்பது நீக்கப்பட வேண்டும் என்று அதில் சொல்லியிருக்கு. அப்படியானா இந்தி மட்டும்தான் இருக்கும். என்ன செய்கிறது? ஆனால் இந்தி 1964களில் ஏறக்குறைய அந்த 15 வருட பீரியட் முடியப்படுற நேரத்தில் தமிழகம், குறிப்பாக தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் மொழிப்போர் தொடங்கியது. எங்களுடைய மொழியில்தான் நாங்கள் பேச முடியும், அதுவரையில் எங்களுக்கு ஆங்கிலம் வேண்டும் என்று மிகப்பெரிய பிரச்சனைகள், கலவரங்கள், மொழிப்போர் நடைபெற்றது. ஏராளமான பேர் உயிரிழந்தார்கள். எனவே அப்போது இருந்த நேரு அரசாங்கம் ஒரு உறுதிமொழியை கொடுத்தது. இந்தி பேசாத மற்ற மாநிலங்கள் விரும்புவது வரையிலும் ஆங்கிலம் அலுவல் மொழியாக இருக்கும் என்கிற ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்கிறது. எனவேதான் தற்போதும் ஆங்கிலம் ஒரு அலுவல் மொழியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இந்தியும் ஆங்கிலம். ஒருவேளை இந்தியும் ஆங்கிலமும் ரெண்டுமே தெரியாதவங்க மெம்பராக போகிறாங்க. உதாரணமாக பல மலைவாழ் பிரதேசங்களிலிருந்து வருகின்ற மக்கள், அவங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும், இருந்தாலும் ஒருவேளை ஒரு சிலருக்கு அந்த மொழி தெரியாது என்றால் அவர்கள் தங்களுடைய சொந்த மொழியில் பேசுவதற்கான வாய்ப்பை அந்த பாராளுமன்றத்தினுடைய அவைத்தலைவர் அவர்களுக்கு வழங்க வேண்டும். ஏன்னா இப்போ அந்த டிரான்ஸ்லேஷன் ஃபெசிலிட்டி எல்லாம் எல்லா இடம் வந்துருச்சு. அவர்கள் தங்களுடைய மொழியிலே பேசுவார்கள். மற்ற உறுப்பினர்களுக்கு அதை அவர்கள் ஆங்கிலத்திலோ இந்தியிலோ கேட்டுக்கொள்ளலாம் என்று வந்திருக்கிறது. எனவே இதுவரையிலும் அந்த 15 ஆண்டுகள் ரூல் ரிலாக்ஸேஷன் ஆகி ஏறக்குறைய 75 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்தியும் ஆங்கிலமும் நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் தற்போது ஒரு 10 ஆண்டுகளாக மீண்டும் ஒரே நாடு ஒரே மொழி என்கிற பல கோஷங்கள் நாட்டினுடைய பல பகுதிகளில் எழும்பியிருக்கிறது. ஒரு கட்சியை சார்ந்த சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்தி தான் வேணும் என்று உறுதியாக இருக்கிறார்கள். ஒரே நாடு ஒரே மொழி என்கிற திட்டவட்டமாக இருக்கிறார்கள். ஆனால் அது பொதுவாகவே ஒரு இந்தியா போன்ற ஒரு பன்முகைத்தன்மை கொண்ட ஒரு நாட்டிற்கு நல்லதல்ல. ஏனென்றால் ஒரு மொழியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை. எனக்கு இந்தி தெரியும், இந்தியில் என்னால் பேச முடியும். ஆனால் இந்தியை நானாக கற்றுக்கொண்டேன். தட்சிண பாரத் ஹிந்தி பிரச்சார சபாவில் நானாக படிச்சுக்கிட்டேன். அப்படி படித்துக்கொள்ளலாம், அதற்கு எந்த தடையும் இல்லை. தமிழகம் முழுவதும் அத்தகைய கல்வி நிலையங்கள் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. லட்சக்கணக்கான பேர் இந்தி படிக்கிறார்கள். ஆனால் இந்தியில்தான் நீ பேச வேண்டும், இந்தியில்தான் நீ எழுத வேண்டும், இந்தியில் தான் எல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்னு மற்ற மக்கள் மீது இந்தியை திணிப்பதை மற்ற மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. மற்ற மொழியை அது அவமதிப்பதற்கு சமம். மொழி நமக்கு தாய் மாதிரி. நம்முடைய தாயை பழிப்பவர்களை யார் தடுத்தாலும் விடையன்னு தான் நம்ம பாரதிதாசன் சொன்னார். எனவே இந்த நாட்டினுடைய மேன்மைக்காக, இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மையை தொடர்ந்து பாதுகாப்பதற்காக, இந்த நாட்டினுடைய கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாப்பதற்காக தொடர்ந்து நாம் அலுவல் மொழிகளாக மற்ற மொழிகளும் பேசப்படுகிற வரையிலும் இந்தி இருக்கிறது. ஆனால் ஆங்கிலமும் இருப்பது தான் இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்கு வழிகோலும் என்பதை நாம் மறக்க முடியாது. ஏனென்றால் வெறுமனே இந்தி என்று சொல்லுகிற பொழுது இந்தி மொழி பேசாத ஏறக்குறைய 65% மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னால் நாம் எந்த மொழிக்கும் எதிரானவர்களை, எத்தனை மொழி வேண்டும் என்றாலும் கற்றுக்கொள்வது நல்லது. வயதான பிறகு மொழி கற்றுக்கொண்டால் மூளை ஆக்டிவாக இருக்குன்னு இப்போ சொல்கிறாங்க. அதனால் எல்லாரும் பல மொழிகளை கற்றுக்கொள்வது மிகச் சிறப்பானது. இந்தியையும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்தி பேசாத மாநிலங்களின் மீது திணிப்பது என்பது எப்போதும் கண்டனத்திற்குரியது. ஆகவே அதுவரையிலும் ஆங்கிலம் தொடரும் என்கிற அன்றைய பிரதமர் நேரு கொடுத்த வாக்குறுதி காப்பாற்றப்பட வேண்டும் என்பதே இந்திய நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே இந்த
மொழிகள் தான் இந்தியாவினுடைய அலுவல் மொழியாக பயன்படுத்தப்படுகிறது. நம்முடைய தாய்மொழியை நேசிப்போம், மற்ற மொழிகளையும் ஆதரிப்போம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமையான இந்திய ராக்கி நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில். என்னுடைய மனதில் இருப்பதை நான் வெளியில் பகிர்ந்து கொள்ள வேண்டும், வெளியே அதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் என்ன சொல்றாங்க? அடுத்தது வந்து ஷேர் யோர் ஸ்டோரிஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் வித் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு. இது மாதிரி தான் அங்கே நடந்துச்சான் தெரியுமா, கேள்விப்பட்டீங்களா, இந்த மாதிரிலாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறத ப்ராப்பராக நம்ம ஹானஸ்டாக நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறத நம்ம சொல்கிறோம். இதே வழிதான் அங்கே நடந்துச்சு இல்லையா, அதே மாதிரி தான் எனக்கும் நடந்துச்சு, அங்கே இப்படி பேசினாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இவங்களும் பேசி எனக்கு ஹர்ட் ஆச்சு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம சொல்லும் போது, நம்ம லைஃப் ஸ்டோரியோட கனெக்ட் பண்ணி நம்ம சொல்லும் போது அதை வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சில உதாரணங்கள், எளிய உதாரணங்களோட இது இப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா, உங்களுக்கு இப்படி அவங்க சொன்ன உடனே எப்படி சுருன்னு வலிச்சுது, அதே மாதிரி தான் இன்னைக்கு எனக்கு சொல்லும் போது சுருன்னு வலிக்க செஞ்சுது. ஸோ இப்போ இந்த உதாரணங்கள், இந்த ஸ்டோரி டெல்லிங், இதெல்லாம் அந்த ஸ்டோரி டெல்லிங் எப்படி இருக்கணும்னா அந்த வேர்ட்ஸ் அதான் திரும்ப எங்கே வந்து நிற்கும்னா வார்த்தைகள். நீ அன்னைக்கு அவனை சொன்னோன்னா அவனுக்கு எப்படி வலிச்சு தெரியுமா, இப்போ அதே மாதிரி தான் அப்படின்னு சொன்னானா கூட கொஞ்சம் தான் என்ன பண்ணுவாங்க, டென்ஷன் ஆவாங்க, கூட ஒரு சில விஷயங்கள் பிரச்சனைகள் வரும். அப்போ அடுத்த செகண்ட் என்னால் என்னுடைய உள்ளத்தில் இருப்பதனால வெளியே என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்போ அந்த நேரத்திற்கு பதிலாக அவங்க சொன்ன உடனே உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் எனக்கு சொல்லும்போது எனக்கும் அன்றைக்கி எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அவ்வளோதான். ஸோ அப்போ அந்த பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் திரும்ப வந்து நிற்கக்கூடிய. அப்போ அந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இதெல்லாம் என்னென்னா நிறைய நேரங்கள் லைஃப்பில் இது நடந்துச்சு அது நடந்துச்சு சொல்லும்போது சில நண்பர்கள் கிண்டல் பண்ணுவோம், உங்கள் லைஃப்பில் எதுவுமே நடக்காதே இல்லையானே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவோம். நான் சொல்லுவேன் இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு பொக்கிஷமாக நான் என்ன பண்ணுறேன் பார்க்குறேன். சின்ன சின்ன விஷயங்கள், சைக்கிளில் கீழே விழுந்ததாக இருக்கலாம், சைக்கிள் ஓட்டி கற்றுக்கிறதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ண ஒரு நபராக இருக்கலாம், எல்லா விஷயம் சந்திக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட லைஃப்பில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு சேஞ்ச் பண்ணி விட்டு போயிருப்பாங்க. ஸோ அப்போ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ அதை என் மனதில் வைத்திருக்கின்ற பொழுது தான் அது மனசுலேருந்து என்ன ஆகும், அப்படி ஸ்டோரி டெல்லிங்காக வெளியே வரும். அப்போ அதை நான் பின்பற்றுகின்ற பொழுது என் மனதில் இருப்பதை என்னால் பிறரோடு பகிர்ந்து கொள்ள முடியும். ஓகே, இன்னும் நம்ம எப்படியெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த நிலமாக இருந்தாலும், எந்த வகை நிலமாக இருந்தாலும் நம்ம எளிமையாக தயாரித்து ஒரு இந்த காம்ப்ளெக்ஸ் உரம் கொடுப்போம் இல்லைங்களா, அது மாதிரியான ஒரு உரத்தை நம்ம உருவாக்கணும்னா என்ன அப்படின்னு பார்த்தா அது ஜீவாமிர்தம். அது ஊட்டி கொடைக்கானல் மாதிரி மலைப்பகுதியாக இருந்தாலும் சரி, மலையடிவாரமாக இருந்தாலும், ஆற்றோரமாக இருந்தாலும், கடல் கரையாக இருந்தாலும், எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானது. நாட்டு மாடு தான் வேணும்னு இல்லைங்க, ஜெர்சி மாடு இருந்தாலும் போதும், எருமை மாடு இருந்தாலும் போதும். 200 லிட்டர் தண்ணியில் ட்ரம்மில் 160 லிட்டர் தண்ணியோட 20 கிலோ சாணம், 15 லிட்டர் கோமியம், 2 கிலோ நாட்டு சர்க்கரை, 2 கிலோ கடலை மாவு, 1 கிலோ உங்கள் நிலத்தோட வரப்போ ஓரத்தில் இருக்கக்கூடிய மண்ணை சுரண்டி உள்ளே போடலாம். இதுதான் அந்த 200. இதை தினசரி கலக்கி விடலாம். கலக்கி விட்டு குறைந்தபட்சம் 3வது நாள் அல்லது வச்சிருந்து 5வது நாளோ 7வது நாளோ அல்லது 10வது நாளோ நீங்கள் தரையில் ஊற்றி விடலாம். 2 ட்ரம் வச்சுக்கிட்டிங்கன்னா மாற்றி மாற்றி ஊற்றிக்கிட்டே இருக்கலாம். எல்லா பயிருக்கும் ஊற்றலாம். இதில் என்ன நன்மை இருக்குது, சாணம் அளவாக நீங்கள் மண்ணுக்கு கொடுத்துட்றீங்க, நுண்ணுயிரிகளுக்கான உணவு. இந்த கோமியம் 15 லிட்டருக்கு பார்த்தீங்களா, அதுதான் முக்கியமானது. ஏன்னா அதில் மணிச்சத்து இருக்குங்க. அது இல்லாத நம்ம உயிர் உரங்களில் சொல்கிறோம் பார்த்தீங்களா, சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா விரிடி, பேசிலஸ் சப்ஸ்டிலஸ், ஒரு அளவுக்கு ரைசோபியம், வெட்டிசிலியம் லக்கானி, இதெல்லாம் இருக்குது. அப்போ நிலத்தில் கொடுக்க ஒரு பக்கம் நோயும் மாறும். அப்போ இந்த திரவம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஜீவாமிர்தம்ங்கிறது தயாரிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம். நீங்கள் இதை என்ன செய்யலாம், பெரிய இடங்கள் 3 ஏக்கர் 5 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சுருக்கவங்க இந்த ட்ரம்மை தூக்கி கொண்டு போய் நிலத்தில் அங்கங்கே வச்சிடணும். அங்கங்கே வச்சு தயாரித்து மேலே மட்டை போட்டு, தென்னை மட்டையை போட்டு மேலே ஒரு கல்லை தூக்கி வச்சிடணும். வெயில் நேரடியாக படாமல் பார்த்துக்கணும். இன்னொன்று சொல்கிறேங்க, மழைக்காலமாக இருந்தாலும், மழை பெஞ்சு ஈரம் இருக்கிறதா இருந்தாலும் நீங்கள் செய்யணும். ரொம்ப முக்கியம். அன்றைக்கெல்லாம் கன்னியாகுமரியிலேருந்து பேசியிருந்தீங்கள, என்னோடய ஊரில் வந்து அளவுக்கு அதிகமாக மழை பெஞ்சிட்டே இருக்குது, என்னுடைய தென்னை மரம்லாம் மஞ்சள் பூத்துருக்கு, ரப்பர் மரங்கள் இலையெல்லாம் மஞ்சளாக இருக்குது,
மழை பெஞ்சா மண்ணில் இருக்கக்கூடிய சாம்பல் சத்து கீழே போயிருங்க, வேருக்கு கீழே போயிடும், தழைச்சத்து கீழே போயிடும். உணவு இல்லைன்னா அந்த பயிர் என்ன செய்யும்? அதுக்கு தான் நம்ம இதை கொடுக்கணும்னு சொல்கிறேன். எளிமையானது. 20 கிலோ சாணம், 15 லிட்டர் கோமியம், 2 கிலோ நாட்டு சக்கரை, 2 கிலோ கடலை மாவு. இல்லைங்க என்னால் அடிக்கடி கொடுக்க முடியாது, இது கூட இன்னும் நான் வேறு சில பொருளாக கலந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன கொடுக்கலாம்? மீனமிலம் 2 லிட்டர் கலந்துக்கங்க. ஈயம் கரைசல் இருக்குன்னா 1 லிட்டர் கலந்துக்கங்க. உங்களுக்கு இந்த ஹியூமிக் பவுடர் கிடைக்கும்னா கலந்துக்கலாம். ட்ரைகோடர்மா விரிடி கிடைக்குதா கலந்துக்கலாம். மாதம் ஒரு தடவையாவது. பெரிய பெரிய தென்னை மரங்களோட வேறு பகுதியில் இதை கொடுக்க அதில் இந்த மழைக்காலத்தில் கிடைக்கிற வரக்கூடிய பூஞ்சை தொற்று, நம்ம காய்ச்சல் வரும் இல்லைங்களா, அது மாதிரி பூஞ்சை தொற்று வரும். அந்த வேரை சரி பண்ணி அதே நேரத்தில் ஒரு சத்தும் கொடுத்து செய்கிற மாதிரி அமைப்புக்கு தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இந்த தயாரிப்பில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கோங்க. ஆனால் எந்த விதமான நிலங்கள்லையும் நம்ம இதை தயார் பண்ணி தென்னை மரம் முதல் கொண்டு மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தாவரங்கள், பூண்டு, கேரட்டு, பீட்ரூட்டு, எதுவாக இருந்தாலும் அங்கே ஆரம்பித்து எல்லா மலர் பயிர்கள், பயிர் வகை பயிர்கள் எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டிய முக்கியமான திரவம். செய்யுங்க, தயாரிங்க. சந்தேகம் தான் கேட்டுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயர்வும் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து மனசுக்குள்ள இருக்கிறத அப்படியே வெளிப்படையா அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லணும், ஹானஸ்டா நம்ம வந்து பேசணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நம்ம டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஜோஸ், அடுத்ததா என்ன டிப் இருக்கு? ஸோ அடுத்ததா என்ன செய்ய சொல்றாங்க அப்படின்னா, சின்ன வயசுல செஞ்ச ஒரு சில விஷயங்கள் அது அப்போ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா அது நமக்கு நாளடைவில் அதுவே நமக்கு ஒரு பெரிய சிக்கலை என்ன பண்ணிருச்சு, ஏற்படுத்திருச்சு. என்ன அப்படின்னா, ஸ்கூல் டேஸ்ல விளையாடிட்டு இருப்போம். ஏதாவது ஸ்கேல் எடுத்து என்ன அடி அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரெண்டு கிட்டயோ இல்லை டீச்சரோ அடிச்சுட்டு வந்தாங்க, வலிச்சுதாடான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? வலிக்கல அப்படின்னு. ஏன்னா அப்பதான் அவங்க போய் அடி வாங்குவாங்க. அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஓகே, நம்ம வலிக்கலன்னு சொன்னா இவனை போய் அடி வாங்குவாங்க, அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, நான் வலிக்குதுன்னு சொல்லிட்டா நம்மள வந்து வீக்கா நினைச்சிட்டாங்க, இப்படிதான் நடிச்சாங்க, அதுக்கே வலிக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே, ஸ்கூல் டேஸ்ல டியூஷன் எங்களோட HM வீட்டில் போய் ஸ்கூல் இது பண்ணும்போது எல்லாம் ஒருத்தனை குத்தி விளையாடுவோம். இது சின்ன வயசுல விளையாடுவோம். அவர் வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது. அப்போ என் கையில குத்து அப்படின்னு ஆர்ம்ஸ் என்ன பண்ண தூக்கி கட்டிட்டு குத்துவோம். அவன் குத்துவான், வலிச்சாலும் வலிக்கலலாம் சொல்லுவோம். ஸோ இப்போ ஏன் அப்படின்னா, எங்களுக்கு வலிக்குது அப்படிங்கிற உணர்ச்சியை நான் வெளிப்படுத்தினா என்ன பண்ணுவோம், இந்த குத்த கூட என்னால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல, வீக்காக நினைச்சிடும். அப்போ சின்ன வயசுலேருந்து நமக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன விளையாட்டுக்கெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வந்த விஷயங்கள் நாளடைவில் நாங்கள் அழுதுட்டேன்னா என்ன வீக்காக நினைச்சிருவாங்களோ, நான் என் மனசில் இப்படி இருக்கு தோணுதுங்கிறத நான் சொல்லிட்டா என்ன வீக்காக நினைச்சிருவாங்களோ அப்படின்னு கேட்டால், அந்த நினைப்பை முதலில் மாற்ற வேண்டும். உள்ளதை, நான் மனதில் நினைப்பதை உள்ளபடி என்னால் சொல்ல முடிகிறது இல்லையா, அதுதான் வலிமை. ஆமா, இன்னைக்கு நம்ம எல்லாருமே எதுல வீக்கா இருக்கிறோம்னா, நான் நினைச்சதை என்னால நினைச்ச மாதிரி என்ன பண்ண முடியல, பேச முடியல. கணவன் மனைவியிடம் நான் இதை நினைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்ல முடியல. மனைவி கணவரிடம் எனக்கு இது பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத சொல்ல முடியல. அப்போ இதை நம்ம நினைச்சு சொன்னா அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, இல்லை அப்படின்னு நினைச்சு அது வீக்காயிருவோம், நம்ம வீக்குன்னு தெரிஞ்சிருவாங்களோ நினைச்சு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அதை சொல்ல முடியல, பாத்தீங்களா, அதுதான் வீக்கே தவிர அதை நான் எக்ஸ்பிரஸ் பண்றேன் அப்படின்னா அதுதான் வலிமை. அதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஓகே ஜோஸ், இன்னும் இந்த மாதிரிலாம் என்னெல்லாம் இருக்குன்னு தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் ஜென்ரலாக ஒரு விஷயம் நம்ம இன்னைக்கு பகிர்ந்துக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நோய் வர காரணம் என்ன? ஜென்ரலாக ஒரு குழந்தையா இருக்கலாம், ஒரு டீனேஜாக இருக்கலாம், வயதானவங்களாக இருக்கலாம், மனித குலம், இவங்களுக்கு ஏன் நோய் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம பாடியில் கம்மியாயிடுது. இம்யூனிட்டி கம்மியாயிடுது. இம்யூன் குறைவாக இருக்கும்போது நமக்கு நோயின் தாக்கம், நோய் தொற்று வந்துடுது. இதற்கு அடிப்படை காரணம், நம்ம உணவில் அறுசுவை உணவு இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க, அறுசுவை உணவு. காரம் இருக்கு, புளிப்பு இருக்கு, இனிப்பு இருக்கு, உப்பு இருக்கு, கசப்பு இருக்கு, துவர்ப்பு இருக்கு. இந்த அறுசுவை உணவு இது பேலன்ஸாக நம்ம சாப்பிடணும். அப்போ அது பேலன்ஸ்டு டயட். இதில் நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். காரம் சாப்பிட்றோம், உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கிறோம், காரம் கம்மியாக இருந்தால் கூட காரம் போட்டு சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். இப்போ இனிப்பு உங்களுக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும், எல்லாரும் சாப்பிட்றதா சர்வசாதாரணம். மனிதனா இப்படித்தான்.
புரியுதுங்களா? புளிப்பும் அப்படித்தான். சிலருக்கு புளிப்புனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் புளிப்பு எப்படி நம்ம சாப்பாட்டில் கலந்துரும். தக்காளி, எலுமிச்சம்பழம் இது போல் புளி கலந்துருது. புரியுதுங்களா? புளி சாதம், எலுமிச்சை சாதம், ரசம் எப்படியா நமக்கு வந்துடுது. ஆக மொத்தம் காரம், புளி, உப்பு, இனிப்பு கம்பல்சரி ஒரு நாளில் கலந்து சாப்பிட்றோம். காஃபி சாப்பிட்றோம், ஜூஸ் சாப்பிட்றோம், இனிப்பு வந்துடுது. சாப்பாடு சாப்பிட்றோம், காரம் வந்துடுது. அதில் உப்பும் வந்துடுது, புளிப்பும் வந்துடுது. ஆனால் கசப்பும் துவர்ப்பும் விரும்பி சாப்பிட்றவங்க உலகத்தில் ஒரு 100 பேர் எடுக்கலாம். எத்தனை பேர் சாப்பிடுவாங்க? ஒருத்தர் வேணால் விரும்பி சாப்பிடுவாங்க, இல்லை 2 பேர் இருக்கலாம். மீதி யாரும் ஏன்னா நான் இங்கே பார்க்குறேன். குறை சொல்லணும்னு இல்லை, இதெல்லாம் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம். இப்போ இங்கே வர்ற பேஷண்ட்க்கு அது டயபெட்டிக்காக இருக்கலாம், ஆஸ்மா இருக்கலாம். உதாரணத்துக்கு சில பவுடர்ஸ் கொடுக்குறோம், கஷாயம் வச்சு சாப்பிடுங்க, சில பவுடர் தேனில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம். உடனே அவங்க அச்சோ இதுவா பயங்கர கசப்பு, எனக்கும் வேண்டாம், இது மாற்றி சாப்பிட்ற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இதே போல் ஆஸ்மா ஒரு பவுடர் இருக்கு, கொடுக்குறோம், தேனில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. உண்மையிலே அது கசப்பு தான், நான் மறுக்கலை. ஆனால் அது போனால் உங்கள் நுரையீரல் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கு, வீசிங் போயிடுது, அலர்ஜி போயிடுது, கோல்டு காஃப் எல்லாம் போயிடுது, பிராங்கைட்டிஸே இல்லை, அந்த அளவுக்கு குணமாகக்கூடியது. ஆனால் கசப்பு. உடனே என்ன சொல்கிறாங்க, மேடம் அது என்னங்க மேடம் அவ்வளோ கசக்குது, எப்படி மேடம் சாப்பிட்றது, பவுடர் அப்படியே வச்சிருக்க. அப்படி சொல்லக்கூடாது. அது சாப்பிட்டா உங்களுக்கு பலன் நிச்சயம். ஏன்னா சிலர்லாம் நான் பார்க்குறேன், 40 வயசு 50 வயசு 60 வயசு ஆள் வராங்க. உங்களுக்கு எவ்வளோ நாளாக இருக்குது ஆஸ்மானா? பிறந்ததுலேருந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் அந்த நோயினால் கஷ்டப்படுறீங்க? அதற்கு நிவாரணம் இருக்கே, அதை சரி பண்ண முடியுமே நீங்கள் கடைப்பிடித்தால். அப்போ எதுக்காக இது சொல்றேன்னா, துவர்ப்பு சுவையும் கசப்பு சுவையும் நம்ம உணவுல டெய்லி கலந்து சாப்பிட வேண்டும், அறுசுவையும் தினந்தோறும் சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற நினைவு கூறல் இது. அப்போ அந்த அறுசுவையும் சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு அதுவே பேலன்ஸ்டு டயட், இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நம்ம இதை விட்டுட்டு எனக்கு பிடிச்சது தான் நான் சாப்பிடுவேன், எனக்கு பிடித்தது எது தெரியுமா? நோயாளிகளுக்கு சொல்கிறேன். இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டு அவங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும். காரணம், அந்த இனிப்பு சாப்பிட்டா சுகர் லெவல் கூடும். அது உங்கள் உடம்பு சொல்லும் எனக்கு இனிப்பு வேணும்னு கேட்கும். நீங்கள் இனிப்பு விரும்பி சாப்பிடுவீங்க. இப்போ கிட்னி பேஷண்ட் இருக்காங்க உதாரணத்துக்கு, உப்பு கம்மி பண்ணி சாப்பிடுங்கன்னா கோபம் வரும். என்ன உப்பு சப்பு இல்லாத சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படின்ட்டு உப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டு சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. அது ஏன் அப்படின்னா, அந்த நோயின் தாக்கமானது நம்ம உடலில் எப்படி வேலை செய்யுதுன்னா, அந்த நோயை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் மீது தான் ஆசை, நாட்டம், விருப்பம் வரும். அப்போ அங்கத்தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். எனக்கு சுகர் இருக்கு, நான் இனிப்பு எடுக்கக்கூடாது, என்ன டயட் எடுத்தா எனக்கு சுகர் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். உடற்பயிற்சி செய்யணும், மெடிசன் எடுக்கணும், டயட் வைக்கணும், மனதும் டென்ஷன் இல்லாமல் இருந்தால் சுகர் கண்ட்ரோலில் வரும். புரியுதுங்களா? அப்போ அதற்கேற்ற உணவுகள் கசப்பு துவர்ப்பு இதெல்லாம் சேர்க்கணும். புரியுதுங்களா? அதை விட்டுட்டு இனிப்பா சாப்பிட்டா ஏற்கனவே நிறைய இருக்கு, 400 500 இருக்கு சுகர் லெவல். புரியுதுங்களா? இது மாதிரி தான். அதனால நோயின் தாக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் மீது தான் நாட்டம் வரும். எந்த நோய் இருக்கோ அதை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் பிடிக்கும், அதை நார்மலாக்கி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணவுகள் பிடிக்காது. இது ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அதை நினைவு கூறுறோம். நீங்கள் ஃபாலோ பண்ண பிரச்சனையே இல்லை, ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு தான் இதெல்லாம். அப்போது நமக்கு இம்யூனிட்டி கம்மி, அது இல்லாமல் நோய் அதிகம் ஆகிறதுக்கூடிய உணவுகள், உடற்பயிற்சியின்மை இப்படி இருக்கு. இதனால தான் நமக்கு நோய்கள் வருது. அப்போ நம்ம இதெல்லாம் கடைப்பிடிக்கணும். பாரம்பரிய அரிசிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும், மில்லட்ஸ் போன்ற சிறுதானியங்களை பயன்படுத்த வேண்டும், உணவை நன்றாக மென்று சுவைத்து உமிழ்நீர் கலந்து சாப்பிட வேண்டும். இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு நல்ல இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சன்பாத் எடுக்கணும், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும், முத்ராஸ் பண்ணணும்.
இதிலெல்லாம் நல்ல சிறப்பான ரிசல்ட் கிடைக்குது. அனுபவ ரீதியாக உங்களுக்கு சொல்கிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ சொல்லுங்க. அதுக்கு வேண்டியான பயிற்சிகள் நீங்கள் ஒரு தரம் வாங்க, இல்லை ஆன்லைனில் கூட கன்சல்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கடைப்பிடிக்கும் போது முக்கியமாக நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்தி நோயை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு நல்ல இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கும். உங்கள் கை நிறைய இருக்குது, அதை எடுத்து பயன்படுத்துங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ நீங்கள் நாளில் பேசிட்டு இருக்கோம். என் மனதில் இருப்பதை நான் பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்கு, அதை வெளிப்படுத்துவதற்கு நான் செய்ய வேண்டிய செயல்கள் ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க? ஃபைனலாக லிசன் டீப்லி டு அதர்ஸ். இப்போ இவ்வளோ நேரமாக நம்ம பார்த்துட்டு இருந்தது அடுத்தவங்க வந்து அதாவது நம்ம வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், எப்படி என்னென்ன வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் நம்ம சொல்லியிருந்தோம்னா அவங்க வந்து அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது ஆப்போசிட்டில் இருக்கவங்க லிசன் டீப்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபுல் கான்வர்சேஷன், அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க என்ன டெப்த்தோடு அவங்க பேசுகிறாங்க, என்ன பெயினோடு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கிறத டீப்பாக வந்து நீங்கள் வந்து லிசன் பண்ணணும். அதில் என்ன குறை கண்டுபிடிக்கலாம், இது அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மேபி நடந்திருக்கலாம், பட் அதை எப்படி நம்ம சொல்லலாம்னு யோசிக்கணுமே தவிர பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே கான்வர்ஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபுல்லாக அதை வந்து லிசன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த சில திரைப்படங்களில் நீதிமன்ற காட்சிகள் வருகின்ற பொழுது ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. அந்த நிறைய படங்களில் வந்திருக்கும் அந்த டைலாக், இருதரப்பு வாதங்களையும் கேட்டு அறிந்த பின்பு அப்படின்னு சொல்லி தான் அந்த ஒரு சென்டென்ஸ் மேக்கிங் இருக்கும். ஸோ இருதரப்பு வாதங்கள் அப்படிங்கிறப்போ இன்னைக்கு என் மனசில் இருக்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறதுக்கு மாதிரி எனக்கு நிறையா விஷயங்கள், அது ஆயிரக்கணக்கில் இருக்கலாம், லட்சக்கணக்கில் இருக்கலாம், ஏன் கோடிக்கணக்கில் கூட இருக்கலாம். அதை நான் சொல்ல வேண்டும் என நான் விரும்புகிறேன். இன்னைக்கு இதெல்லாம் பயிற்சி எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், சொல்ல நான் தொடங்க போகிறேன். அப்படிங்கிறப்போ எதிரில் இருப்பவர்களுக்கும் அதுபோல நான் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் அவங்ககிட்டையும் ஆயிரக்கணக்கான விஷயங்கள், லட்சக்கணக்கான விஷயங்கள், கோடிக்கணக்கான விஷயங்கள் உள்ளுக்குள்ளே சொல்கிறதுக்கு இருக்கும். அப்போ அவங்க அதை சொல்கிறாங்கன்னா அதையும் நான் காது கொடுத்து கேட்க வேண்டும். இது ரொம்ப 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 முக்கியம். மற்ற விஷயங்கள் பிறர் சொல்றது, நம்ம இன்னைக்கு நான் சொல்றதை கேட்கக்கூட ஆள் இல்லாமல் போயிடலாம், ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் பிறர் சொல்வதை கேட்கக்கூடிய ஒரு நபரை நான் இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு மனிதனா என்ன பண்ணுவான், அவன் போய் என்னனாலும் என்ன பண்ணலாம்ப்பா, சொல்லலாம்ப்பா. அந்த பையன் பொறுமையா உட்காந்து என்ன பண்ணுவான், கேட்பான். அவன் என்ன என்ன பண்ண மாட்டான், தீர்ப்பிட மாட்டான். எனக்கு தேவையான ஆலோசனை என்னன்னு கேட்டா மட்டும்தான் சொல்லுவான். ஸோ அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அது அப்படிங்கிறது இன்னைக்கு அந்த மனிதரை தாண்டி அடுத்த ஒரு கிரேட் நம்ம மேலே போறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ அப்போ லிசன் டீப்லி. ஸோ சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை. எல்லாருக்கும் பயங்கர பிரச்சனை, என்ன நினைக்கிறேன்னால சொல்ல முடியல அப்படிங்கிறது, அதற்கான ஒரு வாய்ப்பை கடவுள் இன்னைக்கு உணர்த்தி இருக்கிறார். நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்வோம். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே. மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் இருதயராஜ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர். லண்டனில் வசிக்கும் கிறிஸ்டினா ஜோப்ரைட் இன்று தனது 14ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ஜோப்ரைட் பீட்டர், அம்மா ஏஞ்சலின், தங்கை ஆண்டோனினா, பப்பம்மா அமலா மேரி பீட்டர், மம்மிமா இவாஞ்சலின், அத்தை பெனிட்டா வான்ஸ், மாமாக்கள், மாமி, பெரியப்பா, பெரியம்மா, சகோதர சகோதரிகள், நியோலா, ஜேன், அடோரா, ஆன், ரியா, மின்னூஸ், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஷெல்டன் சேவியர் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் ஆண்டோ, ஜெசி, கோசி, லவ்ரா, சார்லஸ், சலோமி, டாஷியஸ், திவ்யா, ஆல்வின், மெஸ்ஸி, டிரினிட்டா, அஜிஷ், மிச்சல், ஹார்டின், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அன்பானவர்களே, இன்று விழா கொண்டாடுங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 24. உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்துள்வாராக, உம் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இந்த இறையாசியோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, மனம் திறந்து பேசுவோம், மகிழ்வோடு வாழ்வோம் என்ற இந்த ஒரு சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784.